டாபிக்ல இருந்து அந்த டாபிக்ல என்ன வேர்ட் வரணுங்கிறதுல இருந்து மேபி அந்த வேர்ட்ல என்ன சிலபிள் வரணுங்கிறதுல இருந்து கூட கேர் எடுப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா அந்த சப்ஜெக்ட பத்தி நிறைய பேசினாரு என்கிட்ட. உங்களுக்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்லாமோ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. நம்ம சப்ஜெக்ட் டிஸ்கஷன்ஸ் வரும்போது தெரியும் எவ்வளோ டீப்பா இந்த டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பெஷல் பாராட்டுக்கள் யார் யாருக்கு சொல்லணும்னா லாரன்ஸ் சார், பால் பாண்டியன் சார், சுந்தரி மேடம், ராமச்சந்திரன் சார். இவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்படிதான் சொல்லணும். ஏன்னா 2500 பேர்ல இவங்க ஒரு 4 பேரா அவங்கள அவங்க எங்க இடம் எதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு எல்லாம் காட்டியிருக்காங்க. மத்த எல்லாருக்கும் எழுத போற மீதி எல்லாருக்குமே இவங்க 4 பேர் வந்து ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள், ஸ்டாண்ட் அவுட். தே ஸ்பெஷலி ஸ்டாண்ட் அவுட். இவங்க எல்லாரையும் பார்த்து அவங்க 4 பேரால முடியும்னா எங்களால ஏன் முடியாது அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து வரப்போற தேர்வுகள்ல கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா எல்லாரும் வருவீங்க. இந்த 4 பேரும் முதன்மை தேர்வுலையும் வெற்றி பெற்று சிறந்த மிகச்சிறந்த நீதிபதியாக வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு ரொம்ப தேங்க்யூ. எனக்கு சில சமயங்கள்ல வந்து நானே மறந்த விஷயங்கள்லாம் வந்து நான் என்ன சொன்னேங்கிறத மத்தவங்க சொல்லும் போது நீ உண்மையாவே அது வந்து ஒரு மன நிறைவை தருது. சார் எடுத்த உடனே சொன்னாரு லாரன்ஸ் சார், நீங்கள் பதவியிலிருந்து வேண்டால் ஓய்வு பெறலாம், பணியிலிருந்து அல்லன்னு. இந்த ஒரு லைன் வந்து ஏன் வந்து ஸ்பெஷல் அப்படின்னா அததான் வந்து மறுநாள் நியூஸ் பேப்பர் எல்லாருமே கோட் பண்ணியிருந்தாங்க. எல்லா நியூஸ் பேப்பரும் அந்த ஒரு லைனை கோட் பண்ணி தான் நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பதவியிலிருந்து ஓய்வு பெற்றேங்கிற நியூஸை இந்த ஹெட்லைன் போட்டுதான் போட்டிருந்தாங்க. அது இன்னைய வரைக்கும் உங்க மனசுல இருக்கு அப்படின்னா உங்கள் பணி எப்படி இருக்க போகிறது, நீங்கள் எவ்வாறு பணிபுரிய போகிறீர்கள்ங்கிறதுக்கு இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள், பெஸ்ட் ஸ்டேட்மெண்டே கிடையாது. நிச்சயமா நீங்க 4 பேரும் இன்றே சிறந்த நீதிபதிகள் தான். நீதிபதிகளாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே இத்தகைய ஒரு சிறப்பான பணியை செய்ய போகிறீர்கள் என்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் இன்னைக்கு இதை ஷேர் பண்றேன் உங்களோட. ரொம்ப சந்தோஷம். ஹலோ லட்சுமி, கார்த்திக் பேசுறேன். சந்தோஷம் கார்த்தி. அதான் நான் இதுதான் உங்களோட அடிக்கடி நான் தனிப்பட்ட முறையில உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். உங்களோட நாலேஜ் வந்து அடுத்த தலைமுறைக்கு போகணும். அது வந்து உங்களோட அபண்டன்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும்னு உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பேன் இத்தனை வருஷமா. அது அடுத்த தலைமுறை இல்ல, ஒரே தலைமுறை தான். நம்ம எல்லாரும் இந்த தலைமுறைக்கே கொடுத்துருவோம் எல்லாத்தையும். அந்த நீங்க இந்த மாதிரி ரெகுலரா கிளாஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் லாட்சி. தேங்க்யூ. 2014 நீங்க எடுத்த இஷ்யூஸ் ஆஃப் ஃப்ரேமிங் வந்து அந்த வருஷத்துல பாஸ் பண்ண எல்லாருக்கிட்ட நான் கேட்டேன். அந்த எப்படி நீங்க சிவில் ஜட்ஜ்மெண்ட் எப்படி எழுதுனீங்க, எப்படி அந்த இஷ்யூஸ் ஃப்ரேமிங் பண்ணீங்கன்றதுக்கு எல்லா பேரும் ஒருமித்த சொன்ன ஒரு வாய்ஸா கருத்து வந்து இந்த லார்ட்ஷிப் விமலா ஜஸ்டிஸ் எடுத்த இஷ்யூஸ் ஆஃப் ஃப்ரேமிங் எம்ஹெச்ஏல நடத்தின கிளாஸ் தான் எங்களுக்கு ஒரு விடிவெள்ளியே இருந்துச்சு. அதனால அந்த இந்த கிளாஸ் வச்சுதான் நாங்க பாஸ் பண்ணோம்னு 2015 எல்லா பேரும் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்ப டாபிக் போயிடலாம். சார் ஸ்கிரீன் எஸ் மேடம். பவர் பாயிண்ட் இருக்கு. பவர் பாயிண்ட்ல இருக்கு. அது அப்படியே எனக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா நான் அனுப்பிச்சுடுறேன். அந்த பிள்ளைங்க அப்படியே பண்ணிருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு ஸ்லைடுக்கு வந்து இல்ல ஒரு ஸ்லைடும் முன்ன பின்ன முன்னாடி போறது பின்னாடி போடுறது அந்த மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் ஸ்கிப் பண்ணியும் டைமுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிப் பண்ண வேண்டி இருக்கும். அதனால நான் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். சரிங்க. இப்ப உங்களை நான் ஹோஸ்டா மாத்திட்டா நீங்க அதை பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க எனேபிள் ஸ்கிரீன் ஷேரிங் கொடுத்துட்டீங்கன்னா வந்துரும் அது. சரிங்க. சந்தியா அவங்க லார்ட்ஷிப்ப ஹோஸ்டா மாத்திருங்கம்மா. ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஹலோ. எஸ். லார்ட்ஷிப்போட பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால லார்ட்ஷிப்போட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதை முன்னிட்டு நீ கிளாஸ் எடுக்குது. இது பெரிய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம். உங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு எங்களுக்கு நீங்க வழங்கக்கூடிய இந்த ஆசி நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்துல ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். நீங்க இன்னும் 100 ஆண்டு காலம் இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக எல்லாமே இறைவனை கூப்பி வேண்டிக்கிறோம். ஒரு பர்த்டேல எல்லாரையும் மீட் பண்றது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம். எங்களுக்கு தான் சந்தோஷம். ஹோஸ்டா மாத்தல. நீங்க ஹோஸ்டா மாத்திட்டீங்கன்னா வந்துரும் சார். சந்தியா ஹோஸ்டா மாத்திருக்குமா? வந்துருக்குங்க. இந்த வந்து சந்தியா மாத்திருக்குமா? சந்தியா
மாத்திட்டேன் சார். அவங்க லார்ட்ஷிப்பை ஹோஸ்டா மாத்துங்க. மாத்திட்டேன் சார். ஓகே மேடம், நவ் யூ ஆர் ஹோஸ்ட் மேடம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சார்? எஸ் மேடம், இட்ஸ் ஷேரிங் மேடம். எஸ் வந்துருச்சு மேடம். ஷேர் ஆகுதா? ஓகே. எஸ் மேடம், எஸ் மேடம். சரி, நம்ம டாபிக் போலாம் ஸ்ட்ரைட்டா. தி ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கம்போசிங் ஜட்ஜ்மெண்ட். நம்ம வந்து ஒரு ஸ்டோரி நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கிங் சாலமன் தி வைசஸ்ட் கிங் அப்படின்னு பேர் வாங்கினவர். வைசஸ்ட் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பேர் வாங்கினதுனால கொஞ்சம் பேருக்கு அதுல ஒரு பொறாமை. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் பிரெயின் இருக்கா, இவர் என்ன அறிவாளின்னு எல்லாரும் சொல்றாங்க, இவருக்கு எவ்வளவுதான் அறிவு இருக்குங்கிறத நம்ம நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூன் ஆஃப் ஷீபா அவங்க வந்து விசிட் பண்றாங்க கிங் சாலமனை. அப்படி விசிட் பண்ணும்போது ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் பொக்கே, நம்ம கல்ச்சர் அதுதான் இல்லையா, அந்த மாதிரி அதை எடுத்துட்டு போறாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு கிங் சாலமன்கிட்ட கேக்குறாங்க, இதுல ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் ரியல் ஃப்ளவர், மற்றதெல்லாம் ஆர்டிபிஷியல் ஃப்ளவர், நீங்க எப்படி இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிங் சாலமன் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. யோசிக்கிட்டு அங்க இருக்கிற காவலாளியை கூப்பிட்டு, நீங்க ஜன்னல்லாம் திறந்து வை அப்படின்னு சொல்றாரு. ஜன்னல்லாம் திறந்து வைக்கிறாங்க. அடுத்த ஒரு செகண்ட்ல அவர் சொல்லிடுறாரு, அதுல எதுன்னு அவரால காட்ட முடிஞ்சது. ஆனா அந்த கியூன் ஆஃப் ஷீபா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, எல்லாம் ஐடென்டிக்கல், எக்ஸாக்ட், சிமிலர், ரொம்ப அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கண்டே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரிதான் அவங்க ஒன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த ஒரு செகண்ட்ல இந்த மனுஷனால இப்படி சொல்ல முடிஞ்சது, ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது, ஒரு தீர்ப்பை எப்படி அழகா சொல்லிட்டாரு இவரு. ஜட்ஜ்மெண்ட்ங்கிறதே வந்து இட் இஸ் அ ட்ரூத் இன் ஆக்ஷன். உண்மை எதுங்கிறது உணர்வா அப்படியே வெளியில வர்றது, ஃபேக்டா வெளியில வர்றதுதான் ஜட்ஜ்மெண்ட். எப்படி ஒரு சரியான ஒரு தீர்வை சொன்னாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், சந்தேகம், எல்லாம் பொறாமை எல்லாமே சேர்ந்து. அவர் கேட்டாரு, எப்படி நீங்க இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சீங்க, இவ்வளவு கஷ்டமா இருக்கும், நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு நான் யோசிச்சேன், நீங்க அதை தொட கூட இல்லை, எப்படி தொடாம கூட நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொன்னாரு, நான் தன் ஜன்னலை திறந்து வைக்க சொன்னேன்ல, அப்ப இந்த பீஸ் வந்து இயற்கை ஃப்ளவர்ல தான் வந்து உட்கார்ந்தது, அதை வச்சு என்னால சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொன்னார். இத வச்சு இந்த ஸ்டோரியில இருந்து உங்களோட இன்ஃபரன்ஸ் என்ன? ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது டஃபஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய சக மனிதனை பார்த்து அவனுக்கான ஒரு தீர்ப்பை சொல்றதுதான் உலகத்திலே கஷ்டமான விஷயம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரி நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னா அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி அதுல இருக்கு. வாட் இஸ் யுவர் வியூ அபவுட் தட்? கொஞ்சம் அப்படியே எல்லாரும் பேசினா கஷ்டமாயிடும். அப்படியே சாட் பாக்ஸ்ல உங்க வியூஸ் என்னன்னு சொல்லி அப்படியே போடுங்க, நான் பாத்துக்கிறேன். சாட் பாக்ஸ் எப்படிமா எனேபிள் தான் இருக்கு? சாட் பாக்ஸ் சாட்ல ஒரு 10 பேர் பண்றாங்க. சரி, யார் யாருக்கு என்ன மாதிரி தோணுது? ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் ஈஸின்னு தோணுதா, கஷ்டம்னு தோணுதா, என்ன மாதிரி தோணுது? சரி, நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம். இது வந்து நான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, செக்ஷன் 114 எவிடன்ஸ் ஆக்ட்ல தேர் ஆர் பிரிசம்ப்ஷன்ஸ். அதுல பிரிசம்ப்ஷன்ஸ் நீங்க எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அந்த நேச்சுரல் ஈவெண்ட், இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம். ஒரு பீ வந்து ஒரு ஃப்ளவர்ல ஹனி எடுக்கிறதுக்காக வருங்கிற ஒரு சாதாரண விஷயம், இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் காமன் சென்ஸ். அதனாலதான் அது சாலமனுக்கு ஈஸியா இருந்தது. ரொம்ப ஈஸி எப்படின்னா காமன் சென்ஸை யூஸ் பண்ணா. இயற்கை எப்படி இருக்குங்கிறத விட இயற்கையினுடைய பிஹேவியர், பீஸோட பிஹேவியரை பத்தி தெரிஞ்சா அது ஈஸியான விஷயம். ஒருவேளை அது தோணல, அது தெரியல அப்படின்னா அது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கலாம். இது ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இன்னொரு ஆஸ்பெக்ட் இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா,
நீங்க ஃபிடல் காஸ்ட்ரோ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி லீடர் ஆஃப் கியூபா. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் கியூபாவினுடைய எக்ஸ்க்ளூசிவா கியூபான்னா ஃபிடல் காஸ்ட்ரோ தான், ஃபிடல் காஸ்ட்ரோனா தான் கியூபா தான் அப்படின்னு இருந்தவர் அவரு. அவருக்கு வந்து அவரு நடத்தின புரட்சியெல்லாம் பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பட்டிஸ்டா அரசனுடைய கொடுங்கோன்மையை எதிர்த்து போராடினதுக்காக அவர் மேல ஒரு வழக்கு வருது. நீதிமன்றத்துக்கு போறாரு. அவரே தான் வந்து லாயர்லாம் அவருக்கு கிடையாது. நானே என் கேஸ் ஆர்கியூ பண்றேன்னு சொல்லிட்டாரு ஜட்ஜு கிட்ட. அவர் வந்து நீங்க இது மாதிரி நீங்க கியூபன் அரசுக்கு எதிரா நீங்க வந்து பட்டிஸ்டா அரசுக்கு எதிரா நீங்க போராடினதா அவங்க மேல ஒரு வழக்கு இருக்கு, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்களும் உங்கள் சட்டமும் நான் செய்தது தவறு என்றுதான் சொல்ல போகிறீர்கள். நீங்கள் சொல்லிவிட்டு போங்கள், நான் குற்றவாளின்னு நீங்க சொல்லிட்டு போங்க, நான் தண்டனை அனுபவிக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு சொன்னார். ஹிஸ்டரி வில் அப்சால்வ் மீ. அது ஒரு பெரிய பாப்புலர் புக்கு இருக்கு, அவைலபிள், நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க. அது 4 hours டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். எல்லாம் சொன்னதெல்லாம் அல்டிமேட்டா அவரு சம்மன் சப்ஸ்டன்ஸ் வந்து நான் என்னுடைய தேசம் வந்து என்னுடைய தேச மக்கள் நல்லாக இருக்கணும்னு நான் போராடினேன்னா அதை நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் அதை அட்மிட் பண்றேன். நீங்க இன்னைக்கு என்ன குற்றவாளின்னு சொல்லலாம், ஆனா வரலாறு என்னை குற்றவாளி என்று சொல்ல போவதில்லை, வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. வரலாறுன்னா அவருக்கு 15 ஆண்டு கால சிறை தண்டனை இதை விதிச்சாங்க. ஆனா ஒரு கொஞ்ச நாள் தான், ஒரு 1.5 years தான் ஆச்சு. அதுக்குள்ள மக்கள் புரட்சி பண்ணி அவரை குற்றவாளின்னு நீங்க சிறையில வச்சிருக்கிறது தப்புன்னு புரட்சி பண்ணி அவரை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார். அவர் காலத்திலேயே அவர் வந்து வரலாறு அவரை விடுதலை செய்து விட்டது, அது நடந்தது. ஆனா அவ்வளவு ஈஸியா இன்னைக்கு வர்ற குற்றவாளிகள்லாம் நீங்க கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்தினா, ஆமா நான் தப்பு செஞ்சேன் ஏன்னா நீங்க ஜெயிலுக்கு போடுங்கன்னு சொல்றவங்க எல்லாம் யாரும் இப்ப கிடையாது. எவ்வளவு டஃப் ஃபைட் இருக்க முடியுமோ, நான் குற்றவாளியே இல்லை என்று அப்படி ஒரு பெரிய போராட்டம் நடத்துவாங்க. லாயர்ஸ் ஒரு பக்கம் டிஃபென்ஸ் நடத்துவாங்க. அப்போ whether the judgment writing is going to be easy, இதான் கொஸ்டின். இந்த மாதிரி நமக்கு இருக்க போகுதா அப்படின்னு. சரி, இப்போ வந்து இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல இஸ் இட் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்னு சொல்றது கரெக்டா இருக்குமா, இல்ல கம்போசிங் ஜட்ஜ்மெண்ட் கம்போசிங்னு சொல்றது சரியா இருக்குமா? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு கேள்வி. நிறைய கேள்வி இருக்கு. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்ல போறோமா, இல்ல இத ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? இது என்னன்னு சொல்லலாம், எதுன்னு சொன்னா இது சரியா இருக்கும்? ஒரு ஆர்டினரி ரைட்டிங் நம்ம சொல்லுவோம், ஸ்டோரி ரைட்டர் இருப்பாங்க, நாவல் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, கவிதையை எழுதுறவங்க இருப்பாங்க. சாதாரணமா நம்ம ஒரு கடிதம் கூட வந்து ஒரு கவிதையாகவோ ஒரு நாடகமாகவோ கூட எழுதலாம். நிறைய விதத்துல நம்ம எழுதியிருக்கோம், எழுதுவோம். வேற விதமான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரைட்டிங் இருக்கு. அந்த மாதிரி ரைட்டிங்க்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? how it is different? இதெல்லாம் தான் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு சரியான நீதியா வரணும், சரியான நீதியா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்? எது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல? இப்ப இன்னைக்கு எல்லாரும் இருக்கீங்க, இதுல வந்து அடுத்த லெவல் போறவங்க, இனிமே எழுத போறவங்க எல்லாரும் இருக்கீங்க, வழக்கறிஞர்களும் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சோ இது வந்து இந்த presentation on art and science of composing judgment is going to be helpful not only for your career as a judge but as a lawyer. How would you present your case? How do you argue your case? அதுக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். not necessarily in court. அதை தவிர நீங்க வந்து வெளியில உங்க வாழ்க்கையில நம்ம ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது வந்து நம்ம கோர்ட்ல கொடுக்கறது மட்டுமே ஜட்ஜ்மெண்ட் இல்ல. ஒரு நிமிஷமும் நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நம்ம காணும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அது எல்லா விதத்திலையும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் லெவல், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும் இந்த ஜட்ஜ்மெண்ட். அந்த மாதிரி தான் ஒரு பிரசன்டேஷன் இது இருக்க போகுது. அதனால யாருக்கு என்ன தோணுனாலும் இதுல வந்து தப்பு ரைட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. You come out freely, whatever is your doubt, whatever is your view, whatever is your comment, எதுவா இருந்தாலும் சொல்லலாம். there is no contempt of court அந்த மாதிரிலாம் கிடையாது இதுல. அதனால யாரு என்ன வேணாலும் நீங்க ஃப்ரீயா சொல்லலாம். எல்லாரும் பேச முடியாது. இது ஒரு பிசிக்கல் கிளாஸா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்னோட பிளானே வந்து கிரிமினல் சைட்ல ஒரு ப்ராப்ளம், சிவில் சைட்ல ஒரு ப்ராப்ளம், அதை உங்களுக்கு எல்லாம் கொடுத்து அதை நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதின பிறகு the structure, content, method of presentation, reasoning part of it, நீங்க application of principles, application of law into the facts, இதெல்லாம் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்னு பார்த்து ஈஸியா அதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான்
எனக்கு தோணுச்சு. பட் இது பிசிக்கல் கிளாஸா இல்ல. அதனால நம்ம அந்த ஸ்டெப்புக்கு போக முடியல. ஹவவர் இது எல்லாமே நீங்க இந்த பிரசன்டேஷன்லாம் முடிச்ச பிறகு யூ வில் ஹேவ் அட்லீஸ்ட் ஒரு சில ஆஸ்பெக்ட்லாவது ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது முன்னாடி ஜட்மெண்டோட கண்டென்ட், அதனோட குவாலிட்டிஸ், அதனோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஜட்மெண்ட்டை எழுத போற ஒரு ஜட்ஜ் எப்படி இருக்கணும், அதை பத்தி நம்ம அறிஞர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க. வாட் இஸ் தி ஜுடிஷியல் எத்திக்ஸ்? ஜுடிஷியல் எத்திக்ஸ், ஒரு ஜட்ஜ் கரெக்டா இருந்தாதான் கரெக்டான ஜட்மெண்ட் வரப்போகுது. அந்த ஜட்ஜ் வந்து எப்படி இருக்கணும், வாட் ஆர் த குவாலிட்டிஸ் யூ ஷுட் டெவலப் to become a successful judge, so that you will give a very competent and acceptable judgments. ரொம்ப ரொம்ப முக்கியமானதெல்லாம் நான் வந்து ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த ஜுடிஷியல் எத்திக்ஸ்ல the judge best serves the administration of justice by preserving the judicial calm and the judicial demeanor, aloof and detached from the arena of contention. அது நம்பர் 1. நம்பர் 2, இது ரொம்ப ரொம்ப எனக்கு அவுட் ஆஃப் ஆல் கேரக்டர்ஸ் இதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். The power of judiciary lies not in deciding cases, not in imposing sentences, not in punishing for contempt, but in the trust, faith and confidence of the common man. ஜான் மார்ஷல் சொன்னது விஷயம் இது. நீங்க வந்து உங்களுடைய அதிகாரத்தின் மூலமா நீங்க ஒரு வழக்கை விசாரிக்கிறதோ, அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்றதோ, அந்த தீர்ப்புல வந்து அவளை குற்றவாளின்னு முடிவு பண்ணி அவளுக்கு அளிக்கக்கூடிய தண்டனையோ, இதுல எதுவுமே அதுல நீதிங்கிறது கிடையாது. நீதிங்கிறது எது அப்படின்னா, ஒரு ஜுடிஷியல் எத்திக்ஸ் எதுன்னா, ஒரு சாதாரண மனிதன் உங்கள் மீது வைக்கக்கூடிய அபரிமிதமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வளர்க்கக்கூடிய வகையில் ஒரு நீதிபதி நடந்து கொள்ள வேண்டும். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி நிறைய இன்னைக்கு பேசுறோம். இண்டிபெண்டன்ஸ் இஸ் நாட் தி ஃப்ரீடம் ஆஃப் த ஜட்ஜஸ் டு டூ வாட் தே லைக். எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறது நான் இண்டிபெண்டன்ஸ், அது இல்ல. அது என்ன, வாட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா, இட்ஸ் அன் அப்சல்யூட் கமிட்மெண்ட் டு த காஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ். இதுதான் வந்து இண்டிபெண்டன்ஸ். இந்த இண்டிபெண்டன்ஸை மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்கணும். லாஸ்ட்ல ஒரு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயத்தை தான் தாமஸ் புல்லர் சொல்லியிருக்காரு. When a judge puts on his robes, he puts off his relationships and friendship. He becomes a person without a relative, without a friend, without an acquaintance. In short, he becomes impartial. Impartial அப்படின்னு ஒத்துக்கிற உலகமா ஆயிட்டுது இப்போ. இது வந்து உண்மையா, இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க கேட்கலாம். மதுரை பெஞ்ச்ல இருக்கும்போது ஒரு கிரிமினல் கேஸ் வந்தது. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, இட் இஸ் பெட்டர் யுவர் லார்ட்ஷிப் நீட் நாட் டேக் இட் அப்படின்னு சொன்னாரு. நான் ஏன்னு கேட்டேன், நீங்க குத்து விளக்கு ஏத்தும் போது அந்த 10 பேர் உங்களை சுத்தி நிக்கிறவங்கல்ல ஒருத்தர், 10 பேர் இருக்கிற அக்யூஸ்ட்ல இருக்கிறவங்க லிஸ்ட்ல ஒருத்தர் இதுல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நல்ல வேலை, அந்த கூட்டத்துல ஒரு 3000 பேர் இருந்தாங்க. அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன், அது எம்பவர்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நான் போயிருந்தேன். ஹவ் எ ஸ்டூடெண்ட் ஷுட் பி லைக் ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸ் ஆகிறதுக்கு, லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்க்கக்கூடிய சிறந்த மாணவர்கள் எப்படி தயாராக வேண்டும்ங்கிறது சம்பந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் அது. அதுல நான் துவக்கி வைக்கிறதுக்காக போயிருக்கேன். அப்ப அவர் சொன்னாரு, அப்ப நான் சொன்னேன், நல்ல வேலை நீங்க கை தட்டுற கூட்டத்துல இந்த 3000 பேர்ல ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க கேஸையும் நீங்க எடுக்கக்கூடாது, நல்ல வேலை சொல்லல, பெட்டர் நீங்க சொன்னீங்க, நல்ல வேலை சொன்னது சந்தோஷம், எனக்கு ஒன்னும் அதுல வருத்தம் இல்ல, நான் வேற யார்ட்டையாவது போடுறேன், நீங்க போய் நடத்திக்கீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதனால எதனால நான் இதெல்லாம் சொல்றேன்னா, ஹவ் இட் ஷுட், நம்மளுடைய பிஹேவியர்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அது பெரிய விஷயமா நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த வழக்க நடத்துறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. அதனால நம்மளுடைய கான்டாக்ட் எப்படி இருக்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா வாட் இஸ் தி பவர் ஆஃப் ஜட்ஜிங், இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு சென்டென்ஸ், ஹேங் ஹிம் நாட் ரிலீஸ் ஹிம். இது ஒரு மெசேஜ் வந்து ஜெயிலுக்கு வருது, இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி ஹேங் ஹிம் நாட் ரிலீஸ் ஹிம்னு அனுப்புறாங்க. அது எப்படி அவங்க ஒரு கமா வந்து இடம் மாறுது, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேங் ஹிம் நாட் ரிலீஸ் ஹிம், ஒரு சின்ன கமா, அது 3வது வேர்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பவர் பாயிண்ட்ல 3வது வேர்டுக்கு பக்கத்துல இருக்கு. அது வந்து செகண்டுக்கு பக்கத்துல போயிட்டு ஒரு கமா வந்து ஒரு வேர்டை விட்டு தள்ளி வருது, ஹேங் ஹிம் நாட் ரிலீஸ் ஹிம். இப்போ இது என்ன ஆகுது, இது ஒரு தூக்கு தண்டனை. ஹேங் ஹிம் நாட்னு ஆர்டர் வருது,
ஒரு கமாவை வந்து மாத்தி போட்டதுனால ஹேங் ஹிம் நாட் ரிலீஸ் ஹிம், இது படிக்கிறதுல கூட இப்படி ஒரு தப்பு வரலாம். அது கம்யூனிகேட் பண்ணவங்க கூட இந்த தப்பை பண்ணிருக்கலாம். இல்ல வேணும்னு கூட இப்படி ஒரு கமாவை அங்க இருக்கிற கமாவை ஸ்கோர் அவுட் பண்ணி இப்படி ஒரு கமா போட்டு கூட பண்ண முடியும். எப்படின்னாலும் ஒரு சின்ன கமா எந்த மாதிரி கான்சிக்வன்ஸ நமக்கு அந்த பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். வாட் இஸ் த பவர் ஆஃப் தட் ஸ்மால் கமா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரல. ஒரு சின்ன கமா கூட இப்படி ஒரு மாற்றத்தை, இப்படி ஒரு நிலைமையை, இப்படி ஒரு விபரீதத்தை உண்டாக்கும் என்றால், நமக்கு எழுத போற எழுத்துக்கள், நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்முடைய வடிவாக்கங்கள், நம்முடைய தீர்ப்புகள்லாம் மக்களை என்ன செய்ய போகுது, என்னெல்லாம் செய்யறதுக்குரிய பவரை உடையது. அவ்வளவு பவர்ஃபுல். உங்களுடைய நீங்கள் வழக்கறிஞர்களாக, நீதிபதிகளாக நீங்கள் கோர்ட்ல பிரசன்ட் பண்ற வாதங்கள், அந்த எழுத்து மூலமான வாதுரைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த தீர்ப்புகள் வரைக்கும் எல்லாமே வந்து அபரிவிதமான சக்தி வாய்ந்தவை. அதெல்லாம் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் மாதிரி அவ்வளவு பவர்ஃபுல் எல்லாமே. அது வந்து மக்களை என்ன செய்யுங்கிறத நம்ம யோசிச்சு சிறப்பாக, விவேகமாக, ஒரு உபயோகமாக செயலாற்ற வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் ஜட்ஜிங்கிறது. அதான் ஜட்ஜ்மெண்ட். இட் இஸ் நாட் தி பவர். பவர் நம்ம முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா? இட் இஸ் நாட் த பவர் ஆஃப் சென்டிங் யூ டு த பிரிசன். அது இல்ல பவர். இட் இஸ் அ பவர் ஆஃப் டிசைடிங் whether this person is to be sent to jail or not, because liberty is so much of importance to everybody. இது வந்து ஜட்ஜிங்கிறது இட் இஸ் நாட் அ mere writing. It is the life, liberty and property of an individual. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய உயிர், அவங்களுடைய உலகம், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே அப்படியே அவங்க உங்க கையில கொடுத்துருக்காங்க. யாருடைய வாழ்க்கையோ எடுத்து உங்க கையில கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க உங்க ஜட்ஜிங்ல எவ்வளவு கவனமா இருக்கணும், எவ்வளவு ஒரு உழைப்பு இருக்கணும். அதுல ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எவ்வளவு உழைப்பு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பண்ணணும். இது சாதாரண ரைட்டிங் கிடையாது. அது ரைட்டிங்க்கு, சாதாரண ரைட்டிங்க்கும் மத்த ரைட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ரைட்டர் வந்து எதை வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம், எந்த உலகத்தை வேணாலும் எல்லாருக்கும் காட்டிட்டு போயிடலாம். ஆனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் வந்து எப்படின்னா, ஒரு நீதிபதி காட்டுற உலகம் தான் உங்களை நீதி தேடி வருபவர்களுடைய உலகம் வந்து நீதிபதி கையில இருக்கு. அந்த நீதிபதி எந்த உலகத்தை காட்டுறாரோ அதுதான் அவருடைய உலகம். அதுதான் வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். A litigant has no choice but to inhabit the world that the judge has chosen to create for her. என்ன உலகத்தை ஜட்ஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரோ அந்த ஒரு உலகம் தான் அவங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. மத்தபடி ஒரு நாவல் படிக்கிறோம், ஒரு புக்கை யாரோ எழுதியிருக்காங்க, யாருக்கோ எழுதியிருக்காங்க, நமக்கு பிடிச்சா படிக்கலாம், பிடிக்கலன்னா தூக்கி போடலாம். அந்த மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை யாரும் தூக்கி போட முடியாது. யார் நீதி கேட்டு வந்தாங்களோ, இட் இஸ் an element of compulsion is there. நம்ம அடுத்தவங்க மேல கம்பல் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம திணிச்சு சொல்ல போறோம், கட்டாயப்படுத்தி சொல்ல போறோம்னா அது அவங்களுக்கு எந்த வகையில எவ்வளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், எவ்வளவு நல்லா இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பொறுப்பா பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இப்ப மக்களுக்கு என்ன சந்தேகம்னா, இருக்கிற சட்டங்கள்லாம் மக்களுக்கு பயன் தரக்கூடியதா இருக்கா? whether law is towards justice or law itself is against justice. நீங்க இப்படி எல்லாம் சந்தேகம் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. கண்டிப்பா இருக்கு, மக்களுக்கும் இருக்கு. வழக்கறிஞர்கள் எவ்வளவு கேஸ்ல வாதாடி இருக்காங்க, இந்த சட்டம் சரியில்லாத சட்டம் அப்படின்லாம் வாதாடி இருக்காங்க. அதனால law வந்து whether the law is in accordance with the changing needs of the society. ஒரு என்ன எப்படி உலகம் இருக்குன்னா, ஒரு சமுதாய மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த சமுதாய மாற்றத்தை நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு போது அதுக்கு முன்னாடி சட்டம் வருதா, இல்ல சமுதாய மாற்றம் நிகழ்ந்த பிறகுதான் அந்த சட்டங்கள் வருதா அப்படின்னா, நிறைய டைம்ல மாற்றங்கள்லாம் முடிஞ்சு மாற்றங்கள்ல பிரச்சனை வரும்போதுதான் சட்டம் வருது. அந்த சமுதாய மாற்றம் நிகழ்வதற்கு முன்னதாக அந்த சட்டம் வந்து வர்றது இல்ல. Change in social reality is the law of life. Responsiveness to change in social reality is the life of the law. Law of life and ரெண்டே லைன் தான், மீதி எல்லாம் எக்ஸ்பிளனேட்டரி தான். நான் கீழே போட்டிருக்கிறதெல்லாம் ஓப்பனிங் லைன்ல. Law is always an instrument of social change. Change in social reality is the law of life, and responsiveness to change in social reality is the life of the law. அப்ப அதுதான் லைஃப் ஆஃப் த லான்னா, அந்த லாவை நம்ம பிரேக் பண்ண முடியாது, ஆனா பெண்ட் பண்ணலாம். லாவை பெண்ட் பண்ணி law should suit the needs of the justice.
And the law is very, very elastic. Law is changing according to the social reality. Law is changing according to social necessity. Law is changing according to the social need. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டு சோசியல் ரியாலிட்டியை ஒட்டி என்ன மாதிரி வழக்குகள் வருது, என்ன தேவைகள் இருக்கு, என்ன மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு நீதியை எப்படியாவது வழங்கணும். நிறைய பேர்கிட்ட இந்த என் பவர் இருந்தா பவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு இல்ல பவர். டிஸ்மிஸ் பண்றது ரொம்ப ஈஸி. டிஸ்மிஸ் பண்றதுக்காக இல்ல பவர்லாம். வாட் எவர் இஸ் டியூ, வாட் எவர் இஸ் பாசிபிள், வாட் எவர் இஸ் நீடட், நம்ம என்ன மாதிரி ஒரு ரெமெடியை கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து தட் இஸ் வாட் ஜட்ஜிங் இஸ் அபவுட். அப்புறம் இப்போ why we said it is composition, it is not a mere writing. What is the definition of judgment? A judgment may be defined as a reasoned pronouncement. In the word, I am underlining the word reasoned pronouncement by a judge on a disputed factual or legal question which has been argued before him. It is a literary composition, but a composition subject to certain conventions. Music composition la neenga ketirupinga, how to compose your music. அந்த மாதிரி தான் இட் இஸ் கம்போசிங் ஜட்ஜ்மெண்டோ. இட் இஸ் நாட் அ மியர் ரைட்டிங். நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் உட்காந்து எழுத முடியாது. இட் இஸ் மை டிஸ்கிரிஷன், ஐ டிசைட் திஸ்லாம் சொல்ல முடியாது. ஹவ் யுவர் டிஸ்கிரிஷன் இஸ் சேனலைஸ்டு பை த எவிடன்ஸ் ஆக்ட், ஹவ் யுவர் டிஸ்கிரிஷன் இஸ் சேனலைஸ்டு பை தி ப்ரிசம்ஷன்ஸ், ஹவ் யுவர் ப்ரிசம்ஷன்ஸ் ஆர் சேனலைஸ்டு பை தி நேச்சுரல் ஹியூமன் கான்டாக்ட். என்னென்ன ப்ரிசம்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன லா இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு, கன்வென்ஷன்ஸ் இருக்கு. அந்த கன்வென்ஷன்ஸுக்கு உட்பட்டு it is a literary composition. It possesses its own characteristics and its own standard of merit. The art of composing judgment is not taught. It is acquired by practice and by the study of models provided in the innumerable volumes of law report in which are recorded the achievement of past masters of the art. Past masters எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் வச்சிருக்கேன். பாஸ்ட் மாஸ்டர்ஸ்லாம் வந்து இங்கிலாந்துல மட்டும் இல்ல, இந்தியாவில நிறைய இருக்காங்க. ஆனரபிள் ஜஸ்டிஸ் பகவதி, ஆனரபிள் ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர், நம்ம ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லாம் சொல்ல வேணா, நான் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே நான் உங்களுக்கு பின்னாடி சொல்ல போறேன். இஸ் அ மேஜிஸ்ட்ரேட் அட் டெல்லி. நம்ம பார்க்கலாம், எல்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம். தென் ஹவு தி சிபிசி டிஃபைன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். செக்ஷன் 29 சிபிசி டிஃபைன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் as it is a statement given by a judge on the grounds of the decree or order. இதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட். சிம்பிளி the simplest judgment ever. நீங்க இவ்வளவு சிம்பிளா ஒரு டெஃபினிஷனே பார்க்க முடியாது. It's a statement given by the judge on the grounds of the decree or order. Grounds, it's an underlining word. Order 20 rule 4.2, judgments to contain concise statement of the case, point for determination, decision and the reason for decision. These are the 4 requirements under order 20 rule 4.2. Issues, when we base our judgment based upon issues in a civil case, we are bound to give judgment on each issue separately unless you can combine it together. But you are expected to answer all the issues. The judgment should be given on each and every issue. In a summary proceeding, of course, it is only, you need not give the summary of facts. It is enough if you give the point for decision, point for determination and the decision. Summary, it is very, very minimal. It is only point and the decision, that is enough in a case of summary cases. Criminal law. Criminal law judgment வந்து it is on a different considerations. Judgments எல்லாம் உங்களுக்கு தெரியும். Civil casesல the main principle is preponderance of probability. That should be the basis. Under the criminal law, it is proof beyond reasonable doubt. இதான் judgment in a criminal law க்கும் judgment in a civil law க்கும் உள்ள வித்தியாசம். Otherwise, Evidence Act is going to cover how would you determine the issues ங்கிறது civil law க்கும் ஒண்ணுதான், criminal law க்கும் ஒண்ணுதான். Excepting that this basic, fundamental but critical difference in deciding and writing a judgment in a civil case and a criminal case is only this. That is preponderance of probability in a civil case and proof beyond reasonable doubt in a criminal case. Section 354 CRPC requires every judgment should contain point for determination, decision and reason for decision.
it also requires that the judgment should specify the offense for which the accused is being convicted and the section under which he is being convicted and the punishment. These are all mandatory. The judgment should set out the particulars of the offense, the prosecution case, plea of the accused, evidence of prosecution witnesses, the case of the defense, and the discussion of the evidence and conclusions. இதெல்லாம் நீங்க ஒரு விஷயம் பார்க்கலாம். ஜட்மெண்ட்ல எல்லாரும் என்ன கிரிமினல் கேஸ் பொறுத்த வரைக்கும் சிவில் கேஸ்ல இஷ்யூஸ் கரெக்டா ஃப்ரேம் ஆகி வரும். கிரிமினல் கேஸ்ல ஒரே ஒரு இஷ்யூ தான் ஃப்ரேம் என்ன எழுதியிருப்பாங்க பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன்ல, whether the prosecution has proved the case beyond all reasonable doubt. அது that is not the point for determination. That is the basis on which you will evaluate evidence. அதுதான். அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி ஒரு இஷ்யூவும் நம்ம எழுதக்கூடாது. அப்படியும் ஃப்ரேம் பண்றதுல நிச்சயமா இப்படி எழுதாதீங்க. இப்ப சப்போஸ் ஒரு 304B சார்ஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 304B what is 304B இன்கிரீடியன்ஸ் என்ன? It is dowry death. அந்த dowry deathல அந்த செக்ஷன்ல உள்ள இன்கிரீடியன்ட்ட போட்டு whether the prosecution has adduced evidence on those ingredients. அப்ப என்ன 304B dowry death? If there had been a demand for dowry and if there had been a harassment on that count and if the death is within a period of 7 years, there is a presumption that it is a dowry death. அப்ப உங்களோட point for determination என்ன? Whether there was any demand for dowry, whether the demand was leading to the extent of causing harassment, whether the death was within a period of 7 years of marriage. இதெல்லாம் தான் உங்களுடைய பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன்ல வர முடியும். அதுதான் வரணும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்க சொல்ல போற ஜட்ஜ்மெண்ட்ல all these 3 facts are proved, therefore the presumption under section 113B of the Evidence Act applies and therefore he is guilty of 304B. 304B செக்ஷனுக்கு கீழே ஸ்பெசிஃபை த offense எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்கன்னா 304B. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? பனிஷபிள் அப் டு this is a punishment section. என்ன பனிஷ்மெண்ட் நீங்க கொடுக்க போறீங்க? what is the sentence? பனிஷ்மெண்ட் என்ன, சென்டென்ஸ் என்ன, அஃபென்ஸ் என்ன, பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் என்ன? இதெல்லாம் தான் கிரிமினல் கேஸ்ல வர முடியும். அப்படிதான் வரணும். அதை விட்டுட்டு whether the prosecution has proved it beyond reasonable doubtங்கிறது it is your yardstick, it is a basis on which you will decide the necessary point for determination. Point for determination is something else. அந்த மாதிரி நீங்க போட்டாதான் அது கரெக்ட்ங்கிறத உங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்புறம் என்ன மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுவோம்னு சொல்லலாம். சரி, நம்ம யாருக்காகலாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுறோம்? 2 பேர் வராங்க கண்டஸ்டிங் பார்ட்டிஸ் சிவில் கேஸ்லயும் கிரிமினல் கேஸ்லயும். அப்போ அந்த 2 பேருக்காக மட்டும்தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் எழுதுறோமா? A&B வராங்க நம்ம வச்சுக்கோங்க. 2 பேருக்காக மட்டும்தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் எழுதுறோமா? யாருக்காக எழுதுறோம்? To clarify the 4 purposes of any judgment. யாருக்காகனா to clarify your own thoughts. நமக்காக தான் முதல்ல நம்ம ஜட்ஜ்மெண்ட் எழுதுறோம். நம்ம ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் யாரை ஜட்ஜ் பண்ணோம்னா எழுதக்கூடிய மனுஷங்களுக்கு மேலதான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்ப நான் ஒரு தீர்ப்பு எழுதுறேன்னா இப்ப சார் சொன்னார், நீங்க இது மாதிரி பாரதிக்கு உணவில்லைன்னு சொன்னது மாதிரி நீங்க யாருக்குமே சோசியல் ஜஸ்டிஸ் இல்லாம போக கூடாதுன்னு நீங்க எழுதுனீங்கன்னு. அப்போ என்ன பத்தின ஜட்ஜ்மெண்ட், நான் எழுதின ஜட்ஜ்மெண்ட் யார அடையாளம் காட்ட பயன்பட்டு இருக்குன்னா எழுதினவங்களதான். சோ நீங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் யார் எழுதுனீங்கன்னாலும் கண்டிப்பா நான் ரிக்வெஸ்டா கேட்கிறேன், ஹம்புலா கேட்கிறேன் உங்ககிட்ட, நீங்க முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளுகின்ற தீர்ப்பு. யூ ஆர் டிசைடிங் இன் ஃபேவராவோ அகேன்ஸ்டாவோ, இல்ல உங்களை எடுத்து காட்டுற மாதிரியோ, இல்ல உங்களை வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டுற மாதிரி இருக்க போறது. ஜட்ஜ்மெண்ட் இஸ் கோயிங் டு ஜட்ஜ் யூ ஒன்லி ஃபர்ஸ்ட் உங்களை தான் ஜட்ஜ் பண்ண போகுது. நம்பர் 1. நம்பர் 2, to explain your decision to the parties. நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம், அந்த முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்கங்கறத பார்ட்டிஸ் புரிஞ்சுக்கணும். அதனால செகண்ட் பார்ட்டிஸ். நம்பர் 1 you, நம்பர் 2 பார்ட்டிஸ், நம்பர் 3 they communicate the reasons for the decision to the public. இப்ப 304B ஒரு டவுரி டெத் நடக்குதுன்னா, ஒரு குடும்பத்துல நடக்குது இன்னைக்கு ஒரு டவுரி டெத்னா, இந்த சொசைட்டில பொண்ணு வச்சிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பயம் பிடிச்சுக்குது. என்னடா இப்படி ஒரு கொடுமை நடக்குது, இப்படி ஒருத்தவங்க தேய்ச்சி போயிட்டாங்களே, நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோமே, என்ன பிரச்சனை வருமோன்ற மாதிரி பப்ளிக் எல்லாம் கிரிமினல் லால எல்லாம் ஹைலி இன்ட்ரெஸ்டட். அந்த பப்ளிக் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க.
நம்பர் 4, டு ப்ரொவைட் ரீசன்ஸ் ஃபார் தி அப்பீல் கோர்ட் டு கன்சிடர். அப்பீல் கோர்ட்டுக்கு நாளைக்கு நம்மளுடைய தீர்ப்பை எதிர்த்து யாராவது ஒருத்தவங்க போவாங்க. யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கண்டிப்பா போகும்போது அப்ப அப்பீல் கோர்ட்ல யாரு பார்ப்பாங்களோ அவங்க. சோ இது எல்லாம் வந்து நம்ம இருக்கோம், பார்ட்டிஸ் இருக்காங்க, பப்ளிக் இருக்காங்க, அப்பீலேட் கோர்ட் இருக்கு. இந்த 4 பேர் வந்து ஆல்மோஸ்ட் இந்த என்டையர் சொசைட்டி இஸ் கவர்ட். அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க எப்படி கொடுக்கணும்? அப்ப நம்மளே அதை யோசிச்சுக்கலாம். அதுக்கு மேல யாருக்கும் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, அதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க பார்க்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கமிங் பேக் டு ஆர்ட்டா இது சயின்ஸா, இது ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கிறது எப்படி? இது வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நம்ம பார்த்தோம்னா கடைசியா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதுதான். அது ஆர்ட்டாவும் நீங்க யூஸ் பண்ணலாம், சயின்ஸாவும் யூஸ் பண்ணலாம். In some way it is artistic. நான் படிச்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் some way it is an art, some way it is a science. Art is always subjective, science is always objective. Art expresses knowledge, but science establishes cause and science is system of acquiring knowledge. இது கொஞ்சம் மேலும் கீழுமா இருக்கு, அதனால நான் மாத்தி படிச்சிட்டேன். Art expresses knowledge. நம்மகிட்ட என்ன நாலேஜ் இருக்கோ அது வந்து ஒரு ஆர்ட் மூலமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். சயின்ஸ் வந்து நாலேஜை அக்வயர் பண்றோம். தட்ஸ் அ டிஃபரன்ஸ். இது வந்து ஆர்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். இது வந்து சயின்ஸ் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு விஷயம். இட் இஸ் நாட் அப்ளிகேஷன். ஆர்ட் வந்து இட் ஆர்கனைசஸ் அண்ட் யூசஸ் டேலண்ட் ரிசோர்சஸ். இதுல வந்து சயின்ஸ்ல வந்து இட் இஸ் சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ஆப்சர்வேஷன், ஸ்டடி, பிராக்டிஸ், எக்ஸ்பெரிமெண்ட், இன்வெஸ்டிகேஷன். இந்த பேசிக்கா வந்து உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா போறோம். எல்லா டிஃபரன்ஸும் நம்ம பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. மெயின் டிஃபரன்ஸ் வந்து ஆர்ட் இஸ் அபவுட் ஃபிக்ஷன் அண்ட் டிபேட், பட் சயின்ஸ் இஸ் அபவுட் ஃபேக்ட். நம்ம இந்த ஃபேக்ட்ங்கிறது தான் வந்து அண்டர்லைனிங் விஷயம். நமக்கு ஃபேக்ட் எப்படி வந்து வச்சு ஒரு சயின்ஸை வந்து ஒரு பிரின்சிபல் எஸ்டாப்ளிஷ் பண்றோம், ஒரு ஹைபாத்தசிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றோம், ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றோம், அதுக்கு எப்படி டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ஒரு when we are arriving at conclusions, இந்த ஃபேக்ட் வந்து தி மோஸ்ட் எசென்ஷியல். அதுக்கு ஒரு தனி டெஃபினிஷனே இருக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல. வாட் இஸ் எ ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி தனி டெஃபினிஷனே இருக்கு. சயின்ஸ் இஸ் அபவுட் ஃபேக்ட், பட் ஆர்ட் இஸ் அபவுட் ஃபிக்ஷன் அண்ட் டிபேட்ஸ். Art is about the last 2 points are main differences. Number 1, number last in the distinction that judgment writing la namakku most part of applicable. Art is about fiction and debates. Art is about science is about fact. Art is about searching within. Science delves into the world and even beyond. இந்த உலகம் அதுக்கு தாண்டின விஷயத்தெல்லாம் சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. பட் ஆர்ட் வந்து இட் இஸ் a search within. உங்களுக்குள்ளாகவும் நடக்கும், உங்களுக்கு வெளியிலயும் நடக்கும். அப்படி நீங்க இந்த 2 டெஃபினிஷனையும் கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட் இஸ் சர்ச்சிங் விதின். அப்போ வந்து எம்பத்தி அண்ட் சிம்பத்தி ஆஃப் டெசிஷன் மேக்கிங் வரும்போது when a person without legs, amputated legs வந்து உங்க முன்னாடி நிற்கும் போது what if I am the sufferer like him, நீங்க உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளாரியே நீங்க வந்து you'll be arriving at certain decisions. Science delves into the world and beyond. இந்த உலகத்துல இந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த உலகத்தை தேடி அவன் போக முடியுமா? இந்த உலகத்துல என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு? இப்ப அவன் போகும்போது ஒரு டிசேபிள்டு பர்சன் போகும்போது ஒரு என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் என்ன, அவனுக்கு பேரியர்ஸை கிராஸ் பண்ணி அவனுக்கு போக முடியுமா? ஒரு ரேம்ப் இருக்குமா வெளியில? ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு தியேட்டருக்கோ போனா ரேம்ப்ஸ் இருக்குமா? வெளி உலகம் அவனுக்கு எப்படி இருக்க போகுது? அந்த மாதிரி கன்சிடரேஷன்ஸ் பியாண்ட், உங்களை தாண்டின பியாண்ட், அந்த மாதிரி. இது வந்து நான் ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல என்ன நீங்க இதனோட ரிசர்ச் எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து இதுல பார்க்க முடியும். அதனால இது வந்து இட் இஸ் போத் an art and science. It on some aspect and some perspective it is an art, and some other perspective it is science. It is a combination of art and science. Science is acquiring systematic knowledge. நீங்க சிஸ்டமேட்டிக்கா அந்த நாலேஜ் அக்வயர் பண்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் எழுதணும்னா சிஸ்டமேட்டிக்கா சில விஷயங்கள்லாம் செய்யணும். ஜட்மெண்ட் ரைட்டிங்கிறது வந்து ஸ்டெனோகிராஃபர் எல்லாத்தையும் எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்ல எல்லாம் கட்டெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் கட்டி கொண்டு வந்து ஃபார் ஜட்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்து கட்டி வச்சு நம்ம பிரிச்சு படிக்கிறப்ப ஆரம்பிக்கிறது இல்ல ஜட்மெண்ட் ரைட்டிங். ஜட்மெண்ட் ரைட்டிங்கிறது ஈவன் பிஃபோர் எ கேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃபார் ட்ரையலுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிற விஷயம். ஒரு பிளைண்ட்னு
கோர்ட்ல கொண்டு வந்து ஃபைல் பண்ணும்போது அங்க ஆரம்பிக்கும் ஜட்மெண்ட் ரைட்டிங். ஸ்டார்டிங் பிஃபோர் த கேஸ் ஸ்டார்ட்ஸ், அங்க இருக்க ஜட்மெண்ட் ரைட்டிங், அதுதான் ஜட்மெண்ட் ரைட்டிங். ஒரு கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட வரும்போது யூ அப்ளை யுவர் நாலேஜ் இன் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட், அங்க ஆரம்பிக்கும் ஜட்மெண்ட் ரைட்டிங். அங்க இருந்து ஆரம்பிக்கணும். அது ஆரம்பிக்க போது சரி, அது போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அது எப்பெல்லாம் ஆர்ட்டா இருக்கு எப்பெல்லாம் சயின்ஸா இருக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுல ஏபிசி ஆஃப் ஜட்மெண்ட் ரைட்டிங். வாட் இஸ் ஏபிசி ஆஃப் ஜட்மெண்ட் ரைட்டிங்? இட் இஸ் அக்யூரசி, brevity and clarity. இது எப்படி இதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அக்யூரேட்டா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஜட்மெண்ட் பிரீவிட்டியோட இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கிளாரிட்டியோட இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்ப என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம அதுல பார்க்க வேண்டியிருக்கும்? அதெல்லாம் தான் வந்து ஏபிசி ஆஃப் ஜட்மெண்ட்ல இருக்கு. வாட் இஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் அ ஜட்மெண்ட்? ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் த பில்டிங்க்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் தான் முக்கியம். ஃபவுண்டேஷன் சரியா இருந்தா போறோம், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரீசனிங் இஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜட்மெண்ட். அதுதான் பில்லர், அதுதான் ஃபவுண்டேஷன், அதுதான் வந்து சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். ரீசன்ஸ் இல்லைன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி கால்ட் அஸ் எ ஜட்மெண்ட். சரி, ஜட்மெண்ட் ரைட்டிங்ல எத்தனை ஸ்டெப் இருக்கு? There are 7 steps in the judgment writing. First step வந்து it should start before, நான் சொன்னேன், it should start before, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும். The first page says it all. First page வந்து எல்லா Lordship 1%. Yes sir. Sorry Lordship, 1% interrupting us sir. Galaxy 41 please please Galaxy 41 is continuously interrupting us. So yes, because I'm not a host. Galaxy 41 அந்த நம்பர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். அவர் ஒருத்தர் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. Galaxy 41 please, he may be removed from the group. அவங்க கேக்குறாங்க பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே 1% disturbing us Lordship. ஓகே, மேபி அவருக்கு என்ன தெரியல சார். ஆனா நம்ம what I would request is you can have the questions and we will devote some time exclusively for clarifying your doubts. Yes. Sorry for இல்ல பட் அவர் மியூட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம மியூட் பண்ணிட்டோம். அப்ப now we continue Lord. Thank you. ஓகே, அவரும் வந்து மியூட் பண்ணிட்டாங்கன்னு அவருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, மியூட் பண்ணிட்டாங்கன்னு வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி கிளாரிஃபை பண்ணுவோம் எல்லாத்தையும். சரி, இப்போ வந்து 7 steps of judgment writing. PowerPoint தாங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து the first பேஜ்லயே வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து சொல்ற மாதிரி first page says it all அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து history and the facts of this case. Fourth step வந்து set out the law. What is the legal principle involved? Number 5 வந்து fifth step வந்து conclusion on each issue. Number 6 choosing an appropriate style. Number 7 editing the judgment. Editing the judgment na good writing ensures that the judgment is lucid, thorough, coherent, concise and has transparent reasoning. Writing வந்து good judgment இருக்காது. எடிட்டிங்க்கு பிறகுதான் அது ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்டா வரும். எடிட்டிங், ரீஎடிட்டிங், இப்பெல்லாம் டைப்பிங் ரீடைப்பிங்ல போயிட்டு இருக்கிறதெல்லாம் வேற விஷயம். அப்ப எடிட்டிங் த ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் பண்ணாதான் அது வந்து சரியா இருக்கும். ஹவு டு டூங்கிற ஈச் ஸ்டெப்புங்கிறதெல்லாம் பின்னாடி வருது. அதனால நான் அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். வாட் இஸ் பிரீவிட்டி? வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து ஹாம்லெட்ல சொல்வாரு, பிரீவிட்டி இஸ் தி சோல் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லுவாரு. According to the dictionary, brevity means concise and exact use of words in writing or speech as opposed to long and complicated structures. Brevity na நீங்க the exact word யூஸ் பண்ணணும், அதுவும் simple structure-ஆ இருக்கணும், அது complex structure-ஆ இருக்கக்கூடாது. One must if your speech or writing is extremely long, people will lose interest in it by the time you get to the punchline. லாஸ்ட்டுக்கு பஞ்ச் லைன் வருதுன்னு நினைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, படிச்சவங்களும் புரிஞ்சுக்க விட்டுருவாங்க. அதனால
ஷார்ட் சென்டென்சஸ் தான் இருக்க முடியும், அதுதான் இருக்கணும். The secret of good sermon is to have a good beginning and a good ending and to have the two as close together as possible. ஒரு பிகினிங் ஒரு எண்டு ரெண்டையும் நீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் ஜாயின் பண்ணணும். நாட் அ காம்ப்ளிகேட்டட் அந்த சிக்ஸாக் எல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா சிம்பிளா க்ளோஸ் பண்ணணும். இட் ஷுட் பி ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள். இதெல்லாம் வந்து வாட் இஸ் ஹவ் பிரிவிட்டி ஷுட் பி அச்சீவ்ட் அப்படிங்கிறது. கம்யூனிகேஷன் சொல்லவே தேவையில்லை. கம்யூனிகேஷன் இது வந்து த பியூட்டிஃபுல் ஆஃப் ஆல் தி கோட்ஸ் ஐ சா. இதுல பாருங்க, கம்யூனிகேஷன் இஸ் அன் ஆர்ட் and a meaningful conversation is a masterpiece. உங்க judgment வந்து it is a communication between you and the parties, public and the entire world. யார் வேணாலும் படிக்கலாம். Judgment is a open document, public document, யாரும் படிப்பாங்க. But it is a, if it is meaningful, if our judgments are meaningful, it is a masterpiece. See the language. இப்பதான் சொன்னோம் இல்லையா, கான்சைஸா இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல், ஒரு அழகான ஒரு கம்யூனிகேஷனை. இந்த மாஸ்டர் பீஸ்ங்கிற வேர்டு வந்து நம்ம எவ்வளவு தடவை திருப்பி அதை சொல்ல வைக்குதுன்னு பாருங்க. எ வேர்ட், இது ஒரு ஜட்மெண்ட்ல தான் இருக்கிற விஷயம். இது எ வேர்ட் இஸ் நாட் எ கிறிஸ்டல், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அன்சேஞ்ச். It is a skin of living thought and may vary in color and content according to the circumstances and the time in which it is used. இந்த ஒரு word வந்து என்னவா, interpretation. It is about interpretation. How do you interpret a word? Maintenance. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். It is time in which it is used. அப்போ அந்த காலத்துல ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி மெயின்டெனன்ஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணப்ப என்ன சொன்னாங்க? அது பசி பஞ்சத்தை போக்குறதுக்கான ஒரு மெயின்டெனன்ஸ். அதனால that maintenance means உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் உடைக்குமான பணம் அப்படி சொன்னாங்க. அதுவே வந்து இப்ப சேஞ்சிங் நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி, இப்ப என்ன வந்தது அடுத்து மெயின்டெனன்ஸ்? இட் இன்க்ளூட்ஸ் எ டீசென்ட் லிவிங். அதனால அவங்களுக்கு ஒரு டீசென்ட் லிவிங்க்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே வேர்டு மெயின்டெனன்ஸ், ஹஸ்பண்டோட வீட்டுல என்ன வசதியோட இருந்தாங்களோ அந்த வசதி எல்லாம் கொடுக்கற அளவுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே இன்க்ளூடட் இன் மெயின்டெனன்ஸ்னு வந்தது. இப்போ ஆஃப் லேட்டஸ்ட் மெயின்டெனன்ஸ் என்ன மாதிரியான டெஃபினிஷன்ஸ்னு உங்களுக்கே தெரியும். How it is changing according to the circumstances, according to the needs, according to the requirements, எப்படி எல்லாம் மாறிட்டே வருது. With the same word தான் maintenance, but how it is different. அந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்கும்போது how you should give importance to the communication. Communication நீங்க கொடுக்கும்போது எவ்வளவு கேர்ஃபுல்லா கொடுக்கணும், எவ்வளவு கரெக்டா கொடுக்கணும், எப்படி செலக்ட் பண்ணி கொடுக்கணும், என்ன மாதிரியான மீனிங் அதை கன்வே பண்ணுங்கிறத பார்த்து கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து கம்யூனிகேஷன் should be very very, you should be very careful about it. இப்போ வந்து நம்ம எல்லாரும் லாயர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுவும் ட்ரையல் கோர்ட் லாயர்ஸ்க்கு எஸ்பெஷலி தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஜட்மெண்ட் அப்படின்னா நீங்க எடுத்து படிக்க போனீங்கன்னா அரசு தரப்பு சாட்சி ஒண்ணு சொன்னார், அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே இருக்கும். டெபோசிஷன் நீங்க தனியாவே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சாட்சி என்ன சொன்னார்னா சாட்சிகளின் வாக்குமூல காப்பியே வாங்க வேண்டியது இல்லை. சாட்சி என்ன சொன்னார்னு அப்படியே இருக்கும். அரசு தரப்பு சாட்சி 2 சொன்னார், 3 சொன்னார், 4 சொன்னார், வரிசையா 10 பேர் விசாரிச்சிருந்தா 10 பேரோட சாட்சியமும் அப்படியே பதிவாயிருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா அரசு தரப்பு சாட்சி ஒன்றை நான் நம்புகிறேன், ஏனென்றால் அவர் முதல் விசாரணையில் சொன்னதையே குறுக்கு விசாரணையிலும் சொல்லி இருக்கிறார், நான் நம்புகிறேன், முடிஞ்சு போச்சு, வழக்கு முடிஞ்சிடும். அப்படியே ஒரு தீர்ப்பு அப்ரப்டா வரும். அது இல்ல தீர்ப்புங்கிறது. அது வந்து எப்படி எல்லாம் தீர்ப்புங்கிறது வந்து முதல்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம எப்படி இருக்கு அப்படி எப்படி இருக்குந்தா அது ஒரு தீர்ப்புன்னு பார்ப்போம். இது வந்து என்கேஜிங் இன்ட்ரடக்ஷன். ஒரு இன்ட்ரடக்ஷன்ல ஒரு ஓப்பனிங் சென்டென்ஸ் சொல்லும் போதே இது என்னது இவ்வளவு நல்லா இருக்கு, இது உள்ள என்ன இருக்கும், இது என்ன சொல்லிருப்பாங்க, பிகினிங்கே எப்படி இருக்கே அப்படின்னு ஒரு ஆச்சரியம், ஒரு அக்கறை, ஒரு அதுக்கு மேல உள்ள ஒரு மோட்டிவேஷன், அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷனை நீங்க கொடுக்கணும். அப்படிதான் இந்த இன்ட்ரடக்ஷன் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்ப்ரிங் போர்டு. அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் குதிச்சு விளையாடுற மாதிரி அந்த ஒரு ஜம்ப் பண்ணா இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க நிப்பாங்க. இட் வில் நடக்கிறது இல்ல ஜம்பிங். அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் போர்டு ஆஃப் எ குட் ஸ்டார்ட், ஒரு குட் ஸ்டார்டிங் வேணும் உங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் என்னென்ன மாதிரி 2 கேஸ்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ட்ரையல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸ் தான் வந்து கீ. ஃபேக்ட்ஸ் வந்து செக்ஷன் 3 எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கு, பின்னாடி இருக்கு, அது பார்க்கலாம்.
A trial court is essentially a court of fact. Therefore, understanding of the fact is paramount importance. நீங்க ஒரு fact understand பண்ணணும்னா என்ன பண்ணணும்? fact understand பண்ணணும்னா கம்ப்ளீட்டா என்டையர் பிளைண்ட படிக்கணும். அதுக்கு பிறகுதான் you should start dictating your judgment. அது வந்து பிளைண்ட் ஃபுல்லா படிச்சுட்டு உங்களோட ஓன் லாங்குவேஜ்ல தான் அதை டிக்டேட் பண்ணணும். பிளைண்ட்ல உள்ள அதே லைன் எடுத்து போடுறது, அதே பேராகிராஃப் அப்படியே ரிப்பீட் பண்றது, கட் காப்பி பேஸ்ட் ஈஸியா இருக்குங்கிறதுனால சரி பரவாயில்ல, ஸ்டெனோகிராஃபரை கூப்பிட்டு நீங்க பிளைண்ட் அடிச்சு வச்சிருங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அடிச்சு வச்சிருங்க, இஷ்யூஸ் அடிச்சு வச்சிருங்க, நான் டிக்டேட் பண்றேன் அப்படின்னா அது ஜட்ஜ்மெண்டா இருக்காது. அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கவும் முடியாது. நல்ல ஒரு இன்டர்னலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உள்வாங்குதல் அப்படின்னு பேர் அதுக்கு. நீங்க எல்லாத்தையும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பிளைண்ட் பூரா படிச்சுட்டு வாட் இஸ் தி சம்மரி ஆஃப் த பிளைண்ட், சம்மரி என்ன, பிளைண்டோட சம்மரி என்னன்னு சொல்றதுதான் ஃபேக்ட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அது படிச்சுட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா நீங்க படிச்சாதான் எதெல்லாம் வந்து அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ், எதெல்லாம் டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்ஸ். அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் நீட் நாட் பி ப்ரூவ்டு. டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்ஸ்ல என்ன எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த டிஸ்பியூட்ல உள்ள கொஸ்டினை எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு உங்களால பார்க்க முடியும். Read the entire file. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். You just grasp it. உள்வாங்குதல், grasp it, and then reproduce it in your own language. Reproduction of the facts in your own language. அது என்ன லாங்குவேஜா கூட இருக்கலாம், அது அழகாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு ரீடருக்கு புரிய முடியுமோ அப்படி கொடுக்கறது தான். இட் ஷுட் ஹூக் த ரீடர்னு சொல்லுவாங்க. ரீடரை வந்து குக்கி போட்டு இழுத்தல்னு சொல்றது அந்த லாங்குவேஜ். அது அந்த மாதிரி அந்த ரீடருக்கு என்ன இருக்குன்னு படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணணும். எடுத்தா படிச்சு முடிக்காம கீழே வைக்க கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ரீடருக்கு இன்ட்ரெஸ்ட கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகா தெளிவா எளிமையா இனிமையா சொல்ல தெரியணும், அவ்வளவுதான். பட் நாட் இன் த லாங்குவேஜ். யார் எழுதுறாங்களோ அவங்க லாங்குவேஜ் கிடையாது. இனிமே அது எழுத போற, தீர்ப்பு எழுத போற உங்களோட லாங்குவேஜா இருக்கணும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். அதுதான் வந்து என்கேஜிங் இன்ட்ரோடக்ஷன். இது ஒரு சென்டென்ஸ் தான் நான் இதுல சொல்ல போறேன். There are two sure ways to lose a friend. One is to borrow, other is to lend. இதான் ஓப்பனிங் சென்டென்ஸ் in a judgment. ஓப்பனிங் சென்டென்ஸ். There are two sure ways to lose a friend. One is to borrow, other is to lend. இதுல இருந்து நமக்கு என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் வரும்? இது எது சம்பந்தப்பட்ட வழக்கு? ஏதோ இந்த ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு, கொடுத்தவங்க வாங்கினவங்க ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்டு, அதுங்களுக்குள்ள ஒரு வழக்கு. இது எது சம்பந்தப்பட்டது? கடன் சம்பந்தப்பட்ட வழக்கு. ஏதோ கொடுத்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க, வாங்கினவங்க திருப்பி கொடுக்கல, அதனால ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயோ போயிடுச்சு. ஆகா, இது யாரா இருக்கும், எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி போச்சு, ஏன் உங்களால கொடுக்க முடியல, அது என்னாச்சு, கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொன்னாங்க. நீங்க எத்தனை கொஸ்டினை வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் மூலமா அவங்க மனசுல, ரீடர் மனசுல ரைஸ் பண்ணுவீங்க. எல்லாத்துலயும் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்குமானா இருக்காது. எவ்வளவு இன்ட்ரெஸ்டா அதை கொண்டு போக முடியுமோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டா, அவ்வளவு ஒரு பிகினிங் நம்ம கொடுக்க முடியும் நம்மளால. அப்படிதான் வந்து we should try. அந்த ஓப்பனிங் வந்து இட் should be a good ஸ்பிரிங் போர்டு. அந்த ஸ்பிரிங் போர்டு உங்க மைண்ட்ல ஜம்ப் ஆயிட்டே இருக்கணும். மைண்ட்ல ஸ்பிரிங் போர்டு மாதிரிதான் நான் ஓப்பனிங் சென்டென்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு. அது மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்கும் அது உங்களுக்கு. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். மோகன் வர்சஸ் கனகவல்லின்னு பாருங்க. இட் ஹர்ட்ஸ் டு லவ் சம் ஒன் அண்ட் நாட் டு பி லவ்ட் இன் ரிட்டர்ன். இதுல இருந்து என்ன மாதிரி, இது யாருக்குள்ள உள்ள கேஸா இருக்க முடியும்? It hurts to love someone and not to be loved in return. நான் அன்பை கொடுத்தேன், அந்த அன்பு எனக்கு திரும்ப கிடைக்கல, அதனால நான் கொடுத்த அன்பே என்ன ஹர்ட் பண்ணுது அப்படின்னா எப்படி இருக்க முடியும்? என்ன யாரா இருக்க முடியும்? ஒண்ணு மேபி பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மேபி பிட்வீன் டூ பர்சன்ஸ் ஹூ ஆர் லவ்விங் ஈச் அதர். அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. இதெல்லாம் ஒரு லாஜிக்கலா வந்து ஒரு மனசுல தோன்றக்கூடிய கேள்விகள். நீங்க ஒரு கேள்வி, ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸ் should raise several questions within you and within the readers also. This is the poignant position of the plaintiff who has been waiting to be loved by her husband after filing the suit for declaration of her status as the wife of the defendant and for consequential injunction. And ஒரு காலத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
கொஞ்ச நாள் வாழறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் த டிஃபெண்டன்ட் இஸ் டிஸ்பியூட்டட் பை தி டிஸ்பியூட்டட். அப்போ ஸ்டேட்டஸை டிக்ளேர் பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு வராங்க. ஷீ இஸ் வெயிட்டிங் டு பி லவ்ட் பை ஹர் ஹஸ்பண்ட். அன்பு இல்லாதனால ஸ்டேட்டஸை டினை பண்றாரு அவரு. அதனால டிக்ளரேஷன், கான்சிக்வென்ஷியல் இன்ஜங்ஷன் நாட் டு மேரி எனிபடி எல்ஸ். இதுதான் சூட்டு. இதுதான் இந்த இன்ட்ரோடக்டரி லைன் வில் drag you further into the other part. அதுதான். What is the requisite of a judicial decision? And the 7 steps சொன்னமே அதுதான். It is a repetition but it is a case law. அதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் பார்ட். why reasons? ஏன் ரீசன்ஸ் நம்ம கொடுக்கணும்? ஒரு ஸ்டாட்யூட்ல இப்ப சிஆர்பிசில இருக்கு, சிபிசில இருக்கு, a judge is bound to give reasons for the decision, otherwise it is not judgment at all. அது ஒரு இருக்கு. பட் அதே டைம்ல சில ஸ்டாட்யூட்ல ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு இல்ல, கொடுக்கல. இட் இஸ் an omission in the statute. அப்போ நீங்க ஜட்மெண்ட் எழுதும் போது ரீசன்ஸ் கொடுக்கணுமா? if the statute is silent, if there is an omission in the statute asking you to give reasons, whether you are duty bound to give reasons, no doubt, definitely. Whether the statute asks you or even if the statute do not ask you, it is mandatory to give reasons. If the statute requires recording of reasons, then it is a statutory requirement and therefore there is no scope for further inquiry. But even when the statute does not impose such an obligation, it is necessary for the quasi-judicial authorities. There is a distinction between administrative authorities and quasi-judicial authorities. What is meant here is quasi-judicial authorities to record reasons, as it is only visible safeguard against possible injustice and arbitrariness and affords protection to the persons adversely affected. இதுல வந்து mandatory to give reasons, that is one thing. Why reasons ங்கிறது another thing. Why reasons? It protects the people against possible injustice. நீங்க காரணம் சொல்லணும்னா, காரணம் கொடுத்தாதான் இன்ஜஸ்டிஸ்ல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆர்பிட்டரினஸ், என்னோட இஷ்டத்துக்கு நான் எதையும் எழுத முடியாது, காரணம் சொல்லி ஆகணும்னா தான், சரியான காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களை சொல்லணும்னா தான் ஆர்பிட்டரினஸ் இருக்காது. that gives protection to the persons affected. Reasons are the link between the material on which certain conclusions are based and the actual conclusions. மெட்டீரியல் இருக்கு, கன்க்ளூஷன்ஸ் இருக்கு, ரெண்டுக்கும் உள்ள bridge, that is called reasons. அதான் what is the reasons, why reasons, and what is the implication of giving reasons. There's a beautiful saying, the soul and spirit of a good judgment is reason. இது வந்து that is Menaka Gandhi versus Union of India, very very popular judgment, 1978 Supreme Court 597. The Supreme Court laid down the following principles. இதை எல்லாரும் மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. Court insists upon disclosure of reasons in support of an order on 3 grounds. Number 1, the party aggrieved has the opportunity to demonstrate before the appellate or revisional court that the reasons which persuaded the authority to reject his case was erroneous. If the judge gives erroneous reasons, it gives an opportunity for the opposite party to complain before the appellate court that the reasons are erroneous. That is number 1. Number 2, the obligation to record reasons operate as a deterrent against the public possible arbitrary action by executive authority invested with judicial powers. Number 3, it gives satisfaction to the party against whom the order is made. The power to refuse to disclose reasons in support of the order is exceptional in nature, and it ought to be exercised fairly, sparingly, and only when fully justified by the exigencies of the uncommon situation. இது வந்து reasons. Normally, any human being will accept whatever the other party says, provided it is supported by reasons. இது வந்து common sense, common practice and commonly accepted. But judicial decision வரும்போது it is mandatory. Reasons இல்லாத judgment எழுதியிருந்தா it is to be thrown out at any stage by the appellate court. அது வந்து no doubt about it. அது லாயர்ஸுக்கு நாங்க சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை. அது அவங்களுக்கே நிறைய கேஸ்ல there is no application of mind, your honor அப்படின்லாம் நிறைய கேட்டிருக்கோம், நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால தென் இப்போ ரீசன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எதை வச்சு எங்கிருந்து இந்த ரீசன்ஸை கொடுப்பீங்க? எப்படி ரீசன்ஸை வந்து ரீசன் அவுட் பண்ணும்போது we should have some supporting material. நான் ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னா எதை வச்சு நான் காரணம் சொல்லுவேன்? There are 2 aspects of it. One is called marshalling, other one is
appreciation of evidence. ரெண்டு pillar அதுக்கு. The quality of judgment, it depends upon proper marshalling and appreciation of evidence. What is marshalling? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, மார்ஷலிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல இப்ப மிஸ்ஸிங். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஹவு டு யூ டூ மார்ஷலிங் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்ஷலிங்கிறது இட்ஸ் அ ஸ்கில் ஆஃப் பிக்கிங் அப் வேரியஸ் பீசஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆன் எ பர்டிகுலர் டிஸ்பியூட்டட் பாயிண்ட் அண்ட் புட்டிங் தம் டுகெதர் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அனாலிசிஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். இட் இஸ் தி எபிலிட்டி, it is a capacity, or it is the power of collection of picking up various pieces of evidence on a particular disputed point. For example, இப்போ வந்து பாக்ஸோ கேஸ்னு வச்சுக்கோங்க. It is a children protection against sexual exploitation. ஏஜ் வந்து 17.5 18 அந்த டைம்ல அந்த விக்டிம் கேர்ளுக்கு என்ன ஏஜ்ங்கிறது ஒரு சீரியஸ் டிஸ்பியூட் இருக்கு. அப்போ கன்சென்ட் ஒரு கொஸ்டினா வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏஜ் வந்து 10, ஃபர்ஸ்ட் பாயிண்டே நீங்க டிசைட் பண்ண வேண்டியது ஏஜ்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஏஜ் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸை எங்கெங்க இருந்தெல்லாம் நம்ம பிக்கப் பண்ண முடியும்? எங்க இருந்து பிக் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அந்த விக்டிம் கேர்ளோட ஃபாதர் ஆர் மதர் வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணு எப்ப பிறந்தாங்க, எந்த டேட்ல பிறந்தாங்க, என்ன எவிடன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்பர் 1 அங்க இருந்து எடுக்கலாம். விக்டிம் கேர்ளே விசாரிச்சிருந்தாங்கன்னா விக்டிம் கேர்ள் சொல்லியிருப்பாங்க என்ன ஏஜ்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்கன்னா ஸ்கூல் ஆர் தி காலேஜ் ரெக்கார்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பர்த் சர்டிபிகேட் ரெஜிஸ்டர் ஆயிருந்தா பர்த் சர்டிபிகேட் போட்டிருப்பாங்க. இல்ல அந்த பொண்ணு படிக்காத பொண்ணா இருந்திருந்ததுன்னா ஒருவேளை வந்து ரேடியாலஜிஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு டாக்டர்கிட்ட அனுப்பியிருந்தா டாக்டரோட எவிடன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட ஐஓ எங்கெல்லாம் போய் விசாரிச்சாரு, எங்க இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணாரு, அவரோட ஒப்பீனியன்ல அவரோட இன்வெஸ்டிகேஷன் படி ஏஜ் என்னங்கிறது இருக்கலாம். இந்த ஏஜ்ங்கிறது இந்த 4-5 விட்னஸ் கிட்ட இருந்து நீங்க பிக்கப் பண்ணணும் எல்லாத்தையும். ஏஜ் வந்து ரிகார்டிங் த ஏஜ் தேர் ஆர் வேரியஸ் விட்னஸஸ் ஹூ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் அப்படியும் போட முடியாது. எல்லாத்தையும் PW 1 2 3 4 5 6 எல்லாத்தையும் எழுதிட்டு எல்லாருமே வந்து இந்த பொண்ணை பலவந்தப்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள், எல்லோருமே வயதை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள், எல்லோருமே இந்த நிகழ்ச்சியை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள், இதை நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு எழுத முடியாது, எழுதக்கூடாது. ஏஜ்னா ஏஜ் பத்தி 4 டாக்குமெண்ட் இருக்கு, பர்த் சர்டிபிகேட் இருக்கு, ஸ்கூல் சர்டிபிகேட் இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் வந்து ரேடியாலஜிஸ்ட் எக்ஸாமினேஷனும் அவங்க பண்ணிருக்காங்க, சேஃபர் சைடு அவங்களும் இருக்கு. அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல எதுக்கு என்ன வேல்யூ கொடுப்பீங்க? அட்மிசிபிலிட்டி இஸ் ஒன் திங், weighing the evidence is some other thing. நீங்க எந்த டாக்குமெண்ட் எடுத்துப்பீங்க, எந்த டாக்குமெண்ட்டுக்கு வேல்யூ பண்ணுவீங்க, எந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்புவீங்க, ஏன் நம்புவீங்க, எந்த டாக்குமெண்ட்டை ஏன் நம்ப மாட்டீங்க? இப்போ ரேடியாலஜிஸ்ட் எக்ஸாமினேஷன்னா ஏஜ் கொடுத்தாங்கன்னா 2 years plus or minus, இட்ஸ் அப்ராக்சிமேஷன். அப்போ அதை அதுக்கு அவ்வளோ வெயிட் கொடுக்க முடியாது. இப்போ பர்த் சர்டிஃபிகேட்னா இட் இஸ் கான்டெம்பரரி டு த பர்த். பர்த் உடனே பிறந்த உடனே ஒரு டாக்டர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்டிமேஷன் வந்து ஒரு கிராம் பஞ்சாயத்து யூனியனுக்கோ இல்ல ஒரு முனிசிபாலிட்டிக்கோ போயிருக்கும். அது வந்து டாக்குமெண்ட் கான்டெம்பரனியஸ் வித் த பர்த் ஆஃப் த சைல்ட். அந்த டைம்ல அதை மேனிப்புலேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இயற்கையா நடந்த விஷயம், நார்மல் கோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஈவெண்ட். ஸோ அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஸோ அதனால ஐ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் த பர்த் சர்டிஃபிகேட் and I decide that birth certificate age as stated in the birth certificate should be accepted. இந்த மாதிரி acceptable reasons, எதை வேணாலும் ரீசன் நம்ம சொல்ல முடியாது. acceptable reasons, acceptable to an ordinary common man, அந்த ரீசன்ஸாவது நம்ம வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும். அதுதான் that is called marshalling. நிறைய ஜட்ஜ்மெண்ட் அப்பீல் கோர்ட்ல இருந்து எல்லாம் ரிமாண்ட் ஆகுறதுக்கு காரணமே வந்து அந்த மார்ஷல்லிங் இருக்கிறது இல்ல. ஈஸியா இருக்குங்கிறதுனால முதலாவது சாட்சி என்ன சொன்னாரோ அத்தனையும் சொல்றது, இரண்டாவது சாட்சி என்ன சொன்னாரோ அத்தனையும் சொல்றது, அது வந்து that is not appreciation of evidence. அனாலிசிஸும் கிடையாது, அப்ரிசியேஷனும் கிடையாது, கன்சிடரேஷன் கூட கிடையாது. இட் இஸ் நாட் ஈவன் கன்சிடர்டுங்கிறதுக்கு தான் ப்ரூஃப் அது. அந்த மாதிரி பண்றது இட் இஸ் நாட் வாட் இஸ் நாட் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். ரைட்? அப்புறம் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். வாட் இஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்? அட்மிசிபிலிட்டி எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 6 to 55 பாத்தீங்கன்னா வாட் இஸ் அட்மிசிபிள் அதுல எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அந்த 6 to 55 ஏதாவது ஒரு ஃபேக்ட் வந்ததுன்னா we will admit primary evidence, secondary evidence, oral evidence, documentary evidence, ordinary witness evidence, expert evidence, எல்லா evidence. Admissibility is one thing.
அட்மிட் பண்ண பிறகு அதுக்கு என்ன, வாட் இஸ் த வொர்த் ஆஃப் இட், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இட், வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் இட், அதை வந்து கன்சிடர் பண்றதுதான் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ங்கிற ஒரு வேர்டும் மார்ஷலிங் ஆஃப் எவிடன்ஸ்ங்கிற வேர்டோ வந்து எங்கேயுமே டெஃபினிஷனே இல்லை எவிடன்ஸ் ஆக்ட்ல உங்களுக்கு. பட் அது நம்ம எப்படி தான் பண்ண போறோம், ஸ்கில்ஃபுல் அனாலிசிஸ் எப்படி பண்ண போறோம் குவாலிட்டியை வச்சு அப்படிங்கிறதுக்குரிய இன்டைரக்ட் இண்டிகேஷன் நிறைய எவிடன்ஸ் ஆக்ட்ல நிறைய இடத்துல இருக்கு. அது 1 or 2 என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த செக்ஷன் 3ல வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் எ ஃபேக்ட் அதை சொல்லிட்டு how it is proved, disproved or not proved அதெல்லாம் வந்து அந்த டெஃபினிஷன்ல இருக்கு. அப்புறம் செக்ஷன் 114 of the Evidence Act அதுல court may presume the existence of any fact which it thinks likely to have happened, regard being had to the common course of natural event, human conduct, public and private business in relation to facts of a particular case. இதுல ப்ரிசம்ஷன்ஸ்ல நீங்க எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் ஒரு ப்ராப்ளம் நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கறது ரொம்ப சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் எவர். ரொம்ப அழகா அவங்க வந்து 114 எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 134 வந்து அதுல என்ன டைரக்ஷன் இருக்குன்னா, இட் இஸ் a duty of a judge to record a finding on a disputed point by weighing evidence and not by counting the number of witnesses. அதான் எல்லாம் சொல்றோம் அந்த நார்மல் பார்லன்ஸ்ல, இட் இஸ் நாட் த குவான்டிட்டி ஆஃப் எவிடன்ஸ். ஒரு பர்டிகுலர் ஃபேக்டை ப்ரூவ் பண்றதுக்கு 100 பேர் வேணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தர் சொன்னா கூட போறோம். இட் இஸ் ஒன்லி தி குவாலிட்டி. அந்த ஒருத்தவங்க சொல்ற விஷயம் நம்பக்கூடியதா இருக்கா, நம்புறதுக்கு நமக்கு பேசிஸ் இருக்கா, அவ்வளவுதான். இட் இஸ் நாட் த குவான்டிட்டி பட் குவாலிட்டி. இட் இஸ் நாட் நம்பர் ஆஃப் விட்னஸஸ், இட் இஸ் தி ட்ரூத்ஃபுல்னஸ் ஆஃப் தி விட்னஸ் டெஸ்டிஃபையிங். அது ட்ரூத்ஃபுல்லா இருக்கா, நம்பக்கூடியதா இருக்கா, அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் சம் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ். அப்போ நம்ம வந்து எவிடன்ஸ் இருக்கு, ஓரல் எவிடன்ஸ் இருக்கு. ஓரல் எவிடன்ஸை மட்டுமே வச்சு ஒரு தீர்ப்பு நம்ம எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பா எழுத முடியாது, அதை எழுதவும் கூடாது. ஏன்னா அந்த ஓரல் எவிடன்ஸ் வந்து நம்பங்கிறதுக்கு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருக்கா, வாட் இஸ் தி சப்போர்ட்டிங் டாக்குமெண்டரி எவிடன்ஸ், அதை தவிர வாட் இஸ் த லா ஆன் தட், ப்ரிசம்ஷன்ஸ். ஒரு கேஸ்ல அப்போ எழுதுனாங்க, if adolescent girl and a boy is in a scene together in a midnight at about 12 o'clock inside a room, we can't presume that both of them are offering prayers, but we can only presume that both of them are indulging in some kind of sexual activities. Having regard to the age, having regard to the time, having regard to the context, having regard to the allegations, all put together. எல்லா டைம்லயும் வந்து 2 பேர் ஒன்னா இருந்தா அப்படின்னு சொல்ல முடியாது. Having regard to the allegations which is placed before the court and the evidence, that's a link, linking circumstances together, linking facts together, linking these kind of objects, documents, presumptions, law and facts together, synchronizing the facts with the law, not separately. அந்த மாதிரி வரும்போது what is that, அதுதான். Then what is one thing, reading in between lines. Reading in between lines simply means அங்க என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் படிக்கிறது இல்ல, வாட் இஸ் omitted to be said அதையும் சேர்த்து படிக்கணும். அது அப்படின்னா இல்லாததை படிக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்ல, அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ்னா ஒரு விஷயத்த சொல்ல தெரியல, சொல்ல முடியல, சொல்ல வந்ததை விளக்கம் அவங்களுக்கு சொல்ல தெரியல, சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா இருக்கிறத மட்டுமே நீங்க வந்து ஒமிஷன்ல ரீட் பண்ண முடியும். இப்போ ஒரு கேஸ் வந்து ஒரு ஜட்மெண்டே இருக்கு, 125 CRPCல சிம்பிள் கேஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். நான் ஏன் அதையே திருப்பி மெயின்டெனன்ஸ்ல சொல்றேன்னா, அது வந்து இன்வேரியபிளி எல்லாரும் டீல் பண்ணிருப்பாங்க, எல்லாரும் ஒன் ஸ்டேஜ் ஆஃப் அதர் பார்த்திருப்பாங்க. நிறைய கேசஸ் நம்ம அதுலதான் இருக்கு கோர்ட்ல, அதனால நான் அதையே எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதுல அந்த பிளைண்ட்ல அவங்க கொடுத்த பெட்டிஷன்ல 125 CRPC பெட்டிஷன்ல என்ன இல்ல அப்படின்னா, ஐ எம் நாட் ஏபிள் டு மெயின்டைன் மை செல்ஃப் அப்படிங்கிற சென்டென்ஸ் இல்ல ப்ளீடிங்ஸ்ல. அப்போ எசென்ஷியலா வாட் இஸ் டு பி ப்ரூவ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, she should not have been able to maintain herself. அவளுக்கு அவளால பராமரிச்சுக்க முடியலன்னா தான் பராமரிக்கும் தகுதியுள்ள வசதியுள்ள கணவனிடமிருந்து ஜீவனாம்சம் கோர முடியும். அப்படின்னா உங்களுக்கு ஒன்னும் வசதி இல்லைங்கிறதையே நீங்க சொல்லலையே, நீங்க பிராதுல இல்லையே,
இந்த ஒமிஷன் இருக்கு. இந்த ஒமிஷனை நம்ம ரீட் பண்ண முடியுமா? ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் ரீட் பண்ண முடியுமா? சப்ளை பண்ண முடியுமா? பண்ணணுமா வேண்டாமா? அது ஒரு விஷயம் இருக்கு. பண்ணணுமா? சிம்பிளா வந்து தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள இயலவில்லை என்று புகாரில் சொல்லவில்லை, தள்ளுபடி செய்கிறேன். செய்யலாமா? அது ஜட்ஜ்மெண்டா? அதுதான் ஜட்ஜ்மெண்டா? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு, நிறைய கேள்வி இருக்கு அதுல. இந்த ஒமிஷன் whether it could be supplied, whether it could be read in between the lines, பண்ண முடியுமா? சரி, கம்ப்ளைண்ட்ல இல்ல, என்ன கேட்டு வந்திருக்காங்க கோர்ட்டுக்கு? இந்தியன் லிட்டிகன்ஸுக்கு, எஸ்பெஷலி ரூரல் லிட்டிகன்ஸுக்கு கமிங் டு கோர்ட் இஸ் நாட் எ லக்ஸுரி அட் ஆல். அவங்க கோர்ட்டுக்கு வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். என்னதான் கேட்டிருக்காங்க அவங்க கோர்ட்ல வந்து? எனக்கு சாப்பிட பணம் வேணும், உடை வாங்க பணம் வேணும், குழந்தைய பள்ளிக்கு அனுப்ப பணம் வேணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் இன்ஃபரன்ஷியல் ப்ராசஸ். வாட் இஸ் த இன்ஃபரன்ஸ்? எக்ஸ்பிரஸா இல்லைனாலும் இம்ப்ளைடா இருக்கு, இன்டைரக்டா இருக்கு. அப்போ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹியரிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிசனிங். ஹியரிங்கிறது என்னெல்லாம் காதுல விழுதோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது அப்படியே மிஷின் மாதிரி. இட் இஸ் நாட் மிஷின் ரீடிங், இட் இஸ் ஹியூமன் ரீடிங். தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஆஃப் ரைட்டிங் எ ஜட்ஜ்மெண்ட். அப்ப அவங்க சொன்னாங்கன்னா இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா அது that amount to equivalent to saying that she is not able to maintain herself. அதான் அர்த்தம். அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும்போது தேவையான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தேவையான இடத்துல you should be ready to supply the omission also. அதுதான். அண்ட் சம்டைம்ஸ் விட்னஸஸ் என்ன செய்வாங்க? எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க, எம்ப்ராய்டரிங் இருக்கும், எம்பலிஷ்மெண்ட் இருக்கும். அதுக்காக the witness exaggerates in one thing, therefore I will not believe அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. Common behavior of all the witnesses, இதுதான் the Supreme Court has said even in the year 1965, evidences does not, there is hardly one come across a witness whose evidence does not contain a grain of untruth or at any rate exaggeration, embroidery or embellishment. Therefore, it is a duty of the court to scrutinize the evidence and to sift the grain from the remaining. அது மணல் கலந்திருக்கலாம், வேற எது வேணாலும் கலந்திருக்கலாம். அந்த மாதிரி நெல்லுல இருந்து உமியை தனியா பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யூ செப்பரேட் த ட்ரூத் ஃப்ரம் த ஃபால்ஸ்ஹுட். தட் ஷுட் பி ஒன் ஆஃப் தி ஸ்கில்ஸ் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரைட்டிங் எ ஜட்ஜ்மெண்ட். அப்ப நம்ம பார்த்தோம் கிரிமினல் கேசஸ்ல வாட் இஸ் ரெக்வயர்ட் இஸ் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் தி ரூல் ஆஃப் பெனிஃபிட் ஆஃப் டவுட். இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டும் எங்கேயுமே டெஃபினிஷன்லேயே கிடையாது. இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் தட் வாஸ் அடாப்டட் to find one guilty. See the language used. Exaggerated devotion to the rule of benefit of doubt must not nurture fanciful doubts or lingering suspicion and thereby destroy social defense. Justice cannot be made sterile on the plea that it is better to let 100 guilty escape than to punish an innocent. Letting the guilty escape is not doing justice according to law. There is one more judgment. A reasonable doubt is not an imaginary or trivial or merely possible doubt, but a doubt which is based upon reasons and common sense. Reason na any kind of doubt undaduna ellathileyum doubt edhukku venalum varalam. இன்னைக்கு சூரியன் காலையில கிழக்குல தான் உதிச்சுதான் ஒரு டவுட்டை ரைஸ் பண்ண முடியாது. தட்ஸ் a fact. சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட்ங்கிறது ஃபேக்ட். அன்னைக்கு காலையில வந்து இன்னைக்கு சூரியன் 8 மணிக்கு உதிச்சு 6 மணிக்கு உதிச்சது கிழக்குலதான் உதிச்சதுன்னு மெட்டீரியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவிடன்ஸ் வாங்கி போடல, அதனால நீங்க எடுக்க கூடாதுன்னா there is a benefit of doubt, therefore I release. It is not true எல்லாம் எழுத முடியாது. ஸ்டாண்டர்ட் ஃபேக்ட்ஸ், செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு டவுட்டை ரைஸ் பண்ண முடியாது. It is not an imaginary doubt. It is not, cannot be a trivial doubt. It is a doubt based upon common sense. அதுல உள்ள டவுட்டுக்கு மட்டும்தான் பெனிஃபிட் கொடுக்க முடியும், மற்றதுக்கெல்லாம் பெனிஃபிட் கொடுக்க முடியாது. The degree is well settled. It need not reach certainty. Proof beyond reasonable doubt na it is beyond ஒரு எத்தனை டிகிரி அப்படின்லாம் அளந்து வச்சு சொல்ல முடியாது. It need not reach certainty. Certainly இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. High degree of probability, அவ்வளவுதான். That is the meaning of it. What is reasonable doubt? Devotion to the rule of benefit of doubt must not nurture fanciful doubts. அதுதான் முன்னாடியே நம்ம பார்த்தோம். It is not imaginary or trivial doubts. அதுவும் பார்த்தாச்சு.
it will not be equivalent to saying cast iron perfection. காஸ்ட் அயன்லாம் மோல்டு பண்ணாதான் பெர்ஃபெக்டா வரும் எல்லாம் இரும்புல இருந்து வர்ற ஆயுதங்கள்லாம். அந்த மாதிரி ப்ரூஃப் மீன் பண்ணல. ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட்ங்கிறது இட் இஸ் ஒன்லி அ ரீசனபிள் டவுட். அதுதான் தி எக்ஸ்பெக்டேஷன். அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, if a case is proved too perfectly, it is urged that it is artificial. If a case has some flaws, inevitable because human beings are prone to error, it is argued that it is too imperfect. ஒரு விஷயம் ரொம்ப பெர்ஃபெக்டா இல்ல, இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பர்ஃபெக்டா இருந்தது அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டாண்டர்ட் இல்ல. வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் அசஸிங் credibility of the testimony of witnesses? Proof often accounts for, இப்படி வந்து ஒரு மெட்டிகுலஸ் ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் பாசிபிலிட்டி அப்படியெல்லாம் ஒரு ப்ரூஃபை நம்ம கோர்ட்ல எதிர்பார்த்தா what will happen? Proof often accounts for police presentation of full proof concoction. 4 விட்னஸ் வந்து கரெக்டா சொன்னாங்கன்னா parrot like version, it should not be believed ன்னு ஒரு ஆர்குமெண்ட் வரும். 4 விஷயம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பாசிபிளா ஒரு விஷயத்த ஒரு 4 பேரும் ஒரே பார்வையில பார்க்க முடியாது. டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் அவுட்லுக் இருக்கும், டிஃப்ரெண்ட் விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால 4 பேரும் 4 விதமா அவங்க நினைச்சதை அவங்க புரிஞ்சுக்கிட்டதை சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல், நாட் யூனிவர்சல். அவங்க அதை சொன்னாங்கிறதுக்காக 4 பேர் 4 விதமா சொல்றாங்க, யூ த்ரோ இட் அவுட். இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் நடக்கதான் நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல. இப்படி எல்லாம் ஒரு பெர்ஃபெக்டா எதிர்பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரூஃப் கன்காக்ஷனுக்கு தான் போலீஸை நம்ம டிரைவ் பண்றோம். அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண முடியாது. யூ ஷுட் டூ இட் reasonable possibility, reasonable probability, reasonable acceptance, reasonable behavior, reasonable conduct of an ordinary human being. Avladhan, that is the standard. One wonders whether in the meticulous hypersensitivity to eliminate a rare innocent from being punished, many guilty man must be carelessly allowed to escape. Proof beyond reasonable doubt is a guideline, judicial quest for perfection. This kind of proof often accounts for police presentation of full proof concoction. அவங்க போலீஸ் என்ன பண்றாங்க, 307 வந்தாலே உன்னை கொலை செய்யாமல் விட மாட்டேன், நீங்க எந்த சார்ஜ் ஷீட்ல பார்த்தாலும் வரும் கொலை செய்யாமல் விட மாட்டேன்னு அந்த வேர்டு இல்லாம சார்ஜ் ஷீட்டே வராது. அப்படி எல்லாரும் ஒரே மாதிரி வேர்டு சொல்லணும்னு அவசியம் இல்ல, சொல்லியும் இருக்க மாட்டாங்க. என்ன அவங்களோட கான்டக்ட வச்சுதான் whether there was an attempt to commit murderங்கிறது கான்டக்ட் will tell, not the words. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. கோர்ட்டுக்கு சார்ஜ் ஷீட்டை ஃபைலுக்கு எடுக்கணும்னா அங்க உள்ளவங்க ஃபைலுக்கு எடுக்கிறவங்க நம்பர் பண்றவங்க இன்சிஸ்ட் பண்றது, ஏயா இதுல இந்த வார்த்தையே இல்லையா, இது எப்படி 307? அவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங், லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நீதிமன்றத்துல. அதனாலதான் அப்படி வருது. தென் வாட் இஸ் வைல் ஜட்ஜிங், வாட் இஸ் தி நம்ம எல்லாம் we are following adversarial system of justice. இந்த adversarial systemலயே ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸ்னு கிரிமினல் சைட்ல பாத்தீங்கன்னா the prosecution is comparatively powerful than the defense. Prosecution வந்து it is armed with all kind of facilities. அவங்களுக்கு எதை ப்ரூவ் பண்ணணும்னாலும் there is a forensic department, there is a police department, there is a prosecutorial department. எல்லாரும் வந்து omnipotent, very fact that it is the government. அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு. Think of an ordinary poor person who is inside a jail not even having a capacity to engage a lawyer. How are we going to treat them? What is the social context in which a poor accused and who is not even able to engage a counsel, who is not able to put forth his defense with equal vigor as that of the prosecution? அப்படி நம்ம எப்படி வந்து how do we going to bridge? அப்ப அந்த மாதிரி டைம்ல ஜட்ஜிங் எப்படி இருக்க போகுது? See, gender justice நிறைய கேஸ்ல when the powerful earning husband has to meet the housewife who is not earning, who is illiterate, how both of them can have equal fight? And the cases like how are you going to meet and give justice for those people? Social context judging is essentially the application of equality jurisprudence as evolved by Parliament and the Supreme Court in IART situation presented before courts, where unequal parties are pitted in adversarial proceedings and where courts are called upon to dispense equal justice. Courts க்கு என்ன டியூட்டி? ஈக்குவல் ஜஸ்டிஸ். பட் பார்ட்டிஸ் யாரு? அன்ஈக்குவல் பார்ட்டிஸ், அன்ஈக்குவல் பவர்ஸ், அன்ஈக்குவல் சிச்சுவேஷன், எல்லாமே அன்ஈக்குவலா இருக்கும். பட் கோர்ட் இஸ் கால்ட் அப்பான் டு ரெண்டர்
equal justice. Upper, how to bridge this inequality on both sides, in the procedure, in the law, in the capacity of parties to defend எல்லாத்துலயும் உள்ள inequalities, how do you balance? Apart from the socio-economic inequalities accentuating the disabilities of the poor in an unequal fight, the adversarial process itself operates the disadvantage of the weaker party. In such a situation, the judge has to be not only sensitive to the inequalities of the parties involved, but also positively inclined to the weaker party if the imbalance were not to result in miscarriage of justice. See the expectation of a judge. The judge has to be not only sensitive to the inequalities of the parties, but also positively inclined to the weaker party if the imbalance were not to result in miscarriage of justice. This result is achieved by what we call the social context judging or social justice adjudication. And I think it is not necessary to repeat it. And this is a case where I have been referring about it at Delhi. His name is Bharat Shah. It was a case where an young boy was arrested for selling tea without a license in a train. He was a migrant. He was under section 144 of the Railways Act. The punishment is a jail term up to 1 year and a fine of rupees 2,000. When a boy was produced, he was really he was a metropolitan magistrate, and he was really upset over the allegations made against him. He's asking, he see the question. I really enjoyed it, and really I wrote an email letter to him. See the opening line. Recently, I spoke in a webinar on sustainable development goals of United Nations. While studying about eradication of poverty, I saw one of your judgment. I have shortened this letter. It was a very long letter. I have shortened it. And this is the context in which I spoke about his judgment. One of the goals is no poverty. Out of 17 goals of the United Nations, one of the goals is eradication of poverty. I was studying about the impact of poverty upon the judicial system, upon the clients who are approaching the judicial system. When the parties are poor and the law is not protecting the poor, what is the position of the client and of the judge also? See the question he is asking. Young boy was produced before me in a rich India of poor people, being poor for his crime. See how sensitive he is. Is being poor a crime? He is a person with no wealth, no money, no earnings, no job. That is why he has done this. He was a migrant. Somehow he makes both ends meet by selling tea. He has written a poem also there in the judgment. The law required me to punish him. It is dry, etc., etc. How could I ask him not to earn his bread? Supposing I punish him by 1 year imprisonment, it amounts to saying, you don't earn for your bread. You don't have food for 1 year. That is the meaning of it. How do I say that? My nation, see the language. My nation's law has somewhat failed and poverty had won. He is commenting that law is not in accordance with the justice. This law is not going to give justice to the boy. That is what he felt. That is what he says. He says what he has done is out of circumstantial duress and necessity and not with any intention. He has no intention of violating the law of the land. He has no intention that he should disobey law by not getting a license. His circumstance, he being a migrant, he is very poor and he wants to fill up the empty stomach, and therefore he is under a compelling necessity of not being able to purchase a license, not that he do not want to purchase any license and all. See, he exonerated the tea seller and others like him in most of the cases that he dealt with in those days. See, what he says, any other view will amount to the state government saying, we can't give you a job and you are a criminal if you find a job for yourself. The government, not as if the government was in a position to give any job to the boy, and it amount to saying, if I'm going to punish, it will be amounting to saying the boy is a criminal
just because he found out a job for him. He did not go for begging. He is after all selling a tea. He is doing something to find out food for stomach. It would amount to saying that you are a criminal if you find yourself one job. This is the sensitivity with which he wrote his judgment. The social context is he is a migrant. He is not a person with wherewithal to make both ends meet. And under such circumstances, he is under a necessity. It is not his choice that he wanted to sell tea. He has no other choice excepting to selling tea. He has no other choice. That is why out of compulsion he did that. Under the today's laws, under the Juvenile Justice Care and Protection Act, he is a person in need of juvenile in need of care and protection to be produced before the Child Welfare Committee, and the committee has to give protection, and the state is under an obligation to provide everything, and compulsory education, compulsory stay, etc., etc. See, ultimately, he quitted his job and now he is practicing. Lord Denning says, I try to make my judgments live. I start my judgment as it were with a prologue, as the chorus does in one of the Shakespeare's play to introduce the story. Then I go from act to act as Shakespeare does, each with its scenes drawn from the real life. I finish with a conclusion, an epilogue, again as a chorus does in Shakespeare in it. I gather the thread together and give the result. If the judgment has to be a live judgment like what Lord Denning says, the judgment should be with an epilogue, monologue, etc., etc. See the difference, equality and equity. It is not a mere equality, but it is the equity in equality that is expected in a judgment. This picture is self-explanatory and need not explain anything about that. While giving judgment, what are the principles, the certain basic principles under which majority of the judgment fails to give justice, and people have to go on approaching the appellate forum seeking justice. Whenever a case is filed before the court, the first return is under which provision this is maintainable. There is no provision in the act or in the code, therefore it is returned. Then again, they have to quote section 9 CPC to say that court can take cognizance of all cases unless it is prohibited. Therefore, and there is no prohibition, therefore it is maintainable. This kind of return and representation is answered by this decision. Courts are not to act upon the principle that every procedure is to be taken as prohibited unless it is expressly provided for by the code, but on the converse principle that every procedure is to be understood as permissible. Every procedure is to be understood as permissible till it is shown to be prohibited by law. Prohibition is to be shown and not that existence should be shown. Existence is natural, existence is presumed, existence is quite necessary. Unless the legislature cannot contemplate every contingency, they cannot provide for every procedure for every contingency. Therefore, it is generally permissible. If it is prohibited, there must be an express prohibition. That is what the law says. Then just because there is no law on this, whether the court should reject it. No, that is not the law. If the court has got inherent power. The provisions of the code are generally meant to serve the ends of justice, but in their very nature, they cannot reach all possible circumstances. Every court has the inherent power recognized by section 151 to make any orders that it considers necessary for the ends of justice or preventing the abuse of process of the court. The code cannot and does not even purport to be exhaustive, and hence the residuary power has been conferred upon the court through recognition of its inherent power. Section 151 CPC expressly recognizes the inherent power of the court, that before writing judgment, you should always remember that also. There's a famous saying that the procedures are handmaids of justice and not mistress of justice. So it should subserve the interest, and whatever justice is needed, it should be, the procedure must assist and the procedure cannot dictate. That is the meaning of it. Then it is
inherent power, then finally, whether anybody and everybody can write it with ability, write it with clarity, whether it is possible or not. Sometimes some doubts may come to our mind, and nature does not endow equal ability to all, but with the human endeavor and the human nature, if the human motivation is there to do good things, it is possible. If the anxiety for clarity is there, and if the anxiety to do right is there, then there is no reason why we cannot become like Lord Denning, or why we cannot become like Justice Krishna here writing the judgments, and like our Metropolitan Magistrate raising those very pertinent questions and all. If we feel that, and if we decide that we should give judgment, that is judgment in accordance with the law, and even if the law is not in accordance with the justice, to say that it is not constitutionally valid, then everybody will be able to write a better judgment and even a best judgment. You see the last line. We may be wrong in deciding a case. Our decisions can always be corrected in the appeal. That is an exception, and no one can bind up posterity. But let no one fault our judgment merely for not understanding it. Not understanding it, not working on it, not willing to spend a time on it. If we are not expected to do all those things, we are expected to begin our bestow our best attention even before a case is presented before the court for consideration. That is starting from presentation of the plaint. When a plaint is presented, we will look for jurisdiction and for court fees limitation. These aspect we are bound to look into. If this kind of why I am telling on those aspects, and if we are looking into all these fundamental aspects at the beginning itself, the applied court need not point out saying that this aspect is not looked into by the trial court. We can avoid this kind of remand to the lower court if we write better judgments. Judgment writing is not a question of merely reading in a mechanical way and giving a mechanical finding that this issue is answered in favor of the plaintiff, this issue is answered in favor of the defendant, and just like that. It is not a question of putting a number or putting a price tag saying that there is an appellate court, you go and do everything in the appellate court. That is not so. For many of them, it is only the trial court, which is the supreme court for all the people who are living in the below poverty line. And therefore, to understand our case better, it is only the pleadings. That in a civil case, it is only the pleadings, then the evidence, marshalling of evidence, appreciation of evidence, and application of law to the facts, and finding out an solution that is in accordance with the circumstances of the case. Maybe the precedent value is there for all the judgments, but if you closely look into the facts of each case, slightly facts will differ, and slightly it will found that the decisions already given by some other court may not be applicable. Sometimes it may appear to be easy to say that this decision, according to that decision, this is not maintainable. That is also not the correct way of doing justice. If we take justice as representing the life of another man in your hands, definitely we will be able to do good justice and the best justice to the conscience, so that we can sleep very peacefully at home. And thank you very much for your wonderful listening. And we will devote some more time for answering all your queries. Then we will finish it off. Thank you very much. Very excellent session for the participant, Lordship. Really ஒரு மடை திறந்த வெள்ளம் போல உங்களுடைய இத்தனை வருஷ பணி அனுபவங்களும் எங்களுக்கு ஒரு கோர்வையா ஒரு கவிதை போல எங்களுக்கு என்னென்ன ஏரியால வரணும், எவிடன்ஸ்ல எல்லாத்தையுமே நீங்க டச் பண்ணிருக்கீங்க. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும். இந்த அட்டெண்ட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப இதா இருக்கும்.
ஏற்கனவே எழுதி தேர்வுக்காக காத்திருக்கவங்களுக்கும் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கவங்களுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஐ ராஜ் டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் லார்ட்ஷிப். Good evening, Lordship. Good evening. First of all, I wish you a very happy birthday. And we are very happy. அதாவது இன்னைக்கு வந்து உங்க பர்த்டே அன்னைக்கு உங்களை பார்த்து உங்கள்கிட்ட இருந்து இவ்வளவு விஷயம் நாங்க கிராஸ் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் ஜட்ஜ்மெண்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க மேம். இது வந்து எங்களுக்கு ஒரு பிளெஸிங்கா தான் நாங்க நினைக்கிறோம் உண்மையாவே. Thank you. Thank you. Wish you more health and success in coming years, Lordship. Thank you for sharing your knowledge and time, Lordship. Thank you. Thanks a lot. Thank you. Yes, sir. For any doubt for anybody? Any doubt? Please. But hello. Yes, sir. You are. Ma'am. Yes, sir. First judgment கொடுக்கிறதுல 4 பாயிண்ட் சொல்லிருந்தீங்கல. First of all, it clear your own doubts, then conscience and clarity of your thoughts that will give strength to your pen to write. Yeah ma'am. First own thoughts வந்து clear பண்ணனும். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்ட்டிஸோட அந்த டெசிஷன் வந்து பார்ட்டிஸ் வந்து கிளியரா புரிய வைக்கணும். மூணாவது வந்து கம்யூனிகேட் பப்ளிக்கு வந்து கம்யூனிகேட் பண்றது வந்து இது கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமா? இப்ப கம்யூனிகேஷன் டு தி பப்ளிக் அப்படின்னா இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரேப் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு விக்டிமோட எவிடன்ஸை நம்ம அக்செப்ட் பண்றோமா இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு, இப்போ நிறைய கேசஸ் வருது இந்த மாதிரி. அப்போ நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரு குற்றவாளியை விடுதலை செய்யறோம்னா அப்ப அந்த பப்ளிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்படி ஒருவேளை அந்த பப்ளிக் நாலேஜ் இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். பட் இது ஒரு நாட்டுல ஒரு நிமிஷத்துக்கு 10 நடக்குதுன்னு ரிப்போர்ட் வருது. கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு சம்பவம் நடக்குதுன்னு. அப்போ நம்ம அந்த பெண்கள் வெளியில போனா சேஃப்டி இருக்கா இல்லையா? சேஃப்டி இல்ல. ஏன் இல்ல? கேசஸ் எல்லாம் விடுதலை ஆகுது, குற்றவாளி எல்லாம் தப்பிக்கிறாங்க. ஏன் தப்பிக்கிறாங்க? ஏன் இந்த எவிடன்ஸை கோர்ட்ல எடுத்துக்கல? ஏன் இந்த எவிடன்ஸை கோர்ட்ல நம்பல? என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பப்ளிக்கு. இன்னைக்கு ஒரு லேண்ட் அக்யூசிஷன் இருக்கு. லேண்ட் அக்யூசிஷன்ல ஒரு கோர்ட்ல இவ்வளவு நஷ்டஈடு கொடுத்திருக்காங்க. அப்போ ஆக நம்மளோட லேண்ட் போகுது, இப்ப இவ்வளவுதான் நஷ்டஈடு கிடைக்குமா நமக்கும் அப்படின்னா நம்ம ஃபியூச்சரை நம்ம எப்படி பிளான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இல்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்குதுன்னா அந்த மாதிரி தீர்ப்பு நாளைக்கு நமக்கும் வர வாய்ப்பு இருக்கா, நம்ம கேஸ் ஒண்ணு கோர்ட்ல அது என்ன ஆகுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பப்ளிக் இஸ் இன்ட்ரெஸ்டட். சபரிமலை கோயிலுக்கு போலாங்கிறப்ப எவ்வளவு ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் வந்தது இல்லையா? உங்களுக்கு பர்மிஷன் வேணும் வேண்டாம், ஒரு குரூப் வேண்டாம் ஒரு குரூப், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டும் இருக்கலாம். பப்ளிக் எல்லாம் வந்து they are also interested. இன்ட்ரெஸ்ட் இல்லாமலும் இருக்கலாம். பட் certain section of the people at least are interested. மேம் தேங்க்யூ மேம். இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இப்போ வந்து மனிதர்கள் வந்து பிழை செய்யறது வந்து யதார்த்தமான ஒன்று. அது வந்து எல்லா இதுலயுமே வந்து தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட முடியாதுங்கும் போது இந்த சூழ்நிலைகள் எப்படி வந்து கையாள முடியும்? அது வந்து கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க ஜட்ஜ்மெண்ட்டை. எல்லா கேஸும் இல்ல, ஒரு பர்டிகுலர் அத்தாரிட்டிக்கு ஒரு டைரக்ஷன் இருந்து நீங்க இதை செய்யணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்டோட மெயின்டெனன்ஸ்னே வச்சுங்க. ஐ கிவ் a direction to the employer to deduct it from the salary and pay it to the wife. அதை அவங்க பண்ணல அப்படின்னா certainly it amounts to contempt of court. நான் தீர்ப்பு சொல்லும் போதே அந்த கணவன் நின்னுகிட்டு நீங்க எங்க மனைவிக்கு நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த கோர்ட் சரியான கோர்ட் இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்னா அது they are interfering in the course of administration of justice, that will amount to contempt certainly. fair criticism இருக்கு, preventing the court from discharging the duties இருக்கு. fair comment na court will improve, judge will improve, judgment will improve. the fair criticism கண்டிப்பா வேணும் ஒரு ஜட்ஜுக்கு. அதே டைம் வந்து தேவையில்லாம அர்த்தம் இல்லாம ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டு ஒரு நீதிமன்றத்துல சொல்லும் போது that will amount to contempt of court. அவ்வளவுதான். Thank you ma'am. Very happy birthday and have a successful year ahead. Thank you.
குட் ஈவினிங் லார்ட்ஷிப். குட் ஈவினிங். லார்ட்ஷிப், அந்த டெல்லி கேஸ் பத்தி சொன்னீங்களே, டீ செல்லிங் கேஸ், அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அதோட கேஸ் நேம் தெரியுமா லார்ட்ஷிப்? நாங்களும் படிச்சுக்கணும். அந்த பவர் பாயிண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லனாலும் நான் உங்களுக்கு 1 செகண்ட். Thank you லார்ட்ஷிப் and happy birthday லார்ட்ஷிப். செக் பண்ணிட்டு சொல்றேன் அதுல. Now he is running a law firm. ஓகே லார்ட்ஷிப். அவரோட அந்த ஸ்லைட்ல வந்து அவரோட இமெயில் அட்ரஸ் இருக்கு. ஓகே லார்ட்ஷிப். ரொம்பவே வந்து டச்சிங்கா இருந்துச்சு லார்ட்ஷிப். Thank you so much லார்ட்ஷிப். நம்ம மேஜிஸ்ட்ரேட் கூட ஒருத்தர் பரத்ன்னு சொல்லி இருந்தார் கோயம்புத்தூர்ல. அவருக்கு கூட ஒரு பெகர்ஸ் ஆக்ட்ல ஒரு ரிமாண்ட் வரும்போது he felt so bad. இந்த லாலாம் வச்சுட்டு என்னால ஜஸ்டிஸ் எல்லாம் சொல்ல முடியாது, I want to go back as a lawyer னு சொல்லிட்டு he also resigned and went. பட் அந்த கேஸ் ரெஃபரன்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கல. I was searching for it. கிடைக்கல. But now he is a lawyer. Okay லார்ட்ஷிப். Thank you so much லார்ட்ஷிப். அளவுக்கு we have sensitive judges. Participant. Yes sir. I think their minds are handled now. இப்ப லைன் கிளியரா இல்லையா சார்? லைன் கிளியரா இல்ல, சவுண்ட் தான் வருது, வேர்ட்ஸே வரல. Hello. ஹலோ. Am I audible? Not audible sir. வேர்டே பிரேக் ஆகுது. Hello. 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 Am I audible, Lakship? Yes sir. Yes sir. Am I audible, Lakship? Hello. Yes sir. Yes sir. Now audible. Yes. Really, it is. Yes, Milad, it's a thought. How to see that? What is the evidentiary value? Whether the இவங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது நாங்க போன தடவை ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த பிளைண்ட் அப்படியே எடுத்துக்கிறதா என்னென்ன அந்த விஷயத்துக்கு எல்லாமே நீங்க நிறைய விட கொடுத்துருக்கீங்க. Really, it is a great moment for us. Really, we extend our sincere thanks on your special birthday you are sharing with us. I think any other participant, if you have the doubts, you please. Otherwise, I will come. We will try to discuss this session. Lawrence sir, if you want to say anything. I think due to your network, very few, some of them are go out from that. They find very difficult to join in between. But it is a recorded program. It will share to all the persons who are aspiring for the judicial exam. So with this, I really thank you. And it's a great moment for us. Thank you, sir. Thank all of you. I wish all of you should come out successfully. Thank you, Lakshmi. Thank you, sir. Thank you. Thank you. லார்ட்ஷிப் அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. அற்புதமா கிளாஸ், அற்புதமா இருந்ததுமா கிளாஸ், நல்லா இருந்ததுமா. ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கவிதை நடையில சொன்ன மாதிரி இருந்ததுமா. எங்களுக்கு உங்க பிறந்த நாள் பரிசு நாங்க எடுத்துக்கிறோமா. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. பிறந்த நாள்ல ஏதாவது உருப்படியா நல்ல காரியம் செய்யணும்ல, அதனால இதை செஞ்சாச்சு. நல்லா இருந்ததுமா. ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லார்ட்ஷிப், ஐ எம் சுந்தரி. சொல்லுங்க மேடம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க லார்ட்ஷிப். ரொம்ப 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 என்ன சொல்றது, ரொம்ப பியூட்டிஃபுல் லெக்சர். அதை விட ரொம்ப நாலேஜ் கெய்னிங், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு எக்ஸாம் கோயிங்க்கு. கரெக்டா இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்கையில எங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் இன்டர்வியூ எக்ஸாமுக்கு வந்திருக்குது. ஜுடிஷியல் அகாடமில நடக்குது சென்னையில அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரொம்ப எக்ஸலன்ட் செஷன் லார்ட்ஷிப். தேங்க்யூ சோ மச். நிறைய கத்துக்கிட்டோம், எப்படி போய் எழுதணும் அப்படிங்கறத நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூமா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ மேம். லார்ட்ஷிப். தேங்க்யூ. லார்ட்ஷிப். சொல்லுங்க சார். ஹாப்பி பர்த்டே லார்ட்ஷிப். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு சின்ன சொல்லுங்க சார். சொல்லுங்க சார்.
இப்போ நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கப்ப இப்ப 2 ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டாங்க ஆமா. அப்படின்னு சொன்னீங்க. ம். அந்த மாதிரி லோவா ஃபீல் பண்ணும்போது, அதாவது இந்த சிஸ்டம் பத்தியோ இல்ல வேற ஏதோ ப்ரெஷர் நம்ம ப்ராப்பரா ஐடியல்ஸ் அப்ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல லோவா அஸ் அ ஜட்ஜா ஃபீல் பண்ணும்போது நீங்க எப்படி பாசிட்டிவா உங்களை வச்சுக்கிட்டீங்க? இல்ல லோவா ஃபீல் பண்றாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அத 2 விஷயம் பண்ணிருக்கலாம். ஒண்ணு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் இல்ல ஒரு அவங்கள நான் அப்படி சொல்லல, பொதுவா மேபி அஸ்பைரிங் ஜட்ஜஸா பாக்குறப்போ இந்த மாதிரி இருக்கல இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு ஆஸ்பிரண்டா பாக்குறப்போ எங்களுக்கு என்ன? இல்ல நான் சொல்றேன் 2 விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒண்ணு வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் த ஆக்ட் வந்து டு பி ரெஃபர் டு த ஹை கோர்ட், அதை ரெஃபர் பண்ணி இந்த கான்ஸ்டிடியூஷனலி இன்வாலிட்னு ஒரு டிக்ளரேஷன் வாங்கியிருந்தா அது ஃபியூச்சர்ல உள்ள எல்லாரையுமே சேவ் பண்ணிருக்கோம். அது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கலாம். அது அவங்க ஏன் எடுக்கல, இல்ல அவங்க ஹை கோர்ட் எப்படி என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அப்படி ஒண்ணு பண்ணல. 2வது விஷயம் என்னன்னா, நான் அவங்களுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, இவங்க வந்து இப்ப மேஜிஸ்ட்ரேட்டா இருந்து சில தீர்ப்பெல்லாம் அவங்க ஸ்டேஜ்ல constitutional validity of the act and the declaration power is with the high court, not with the district judiciary. அப்ப டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில பவர் இல்லைன்னா இவங்க எல்லாருமே இப்படி ரிசைன் பண்ணி இப்ப சென்சிட்டிவா லா இஸ் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஜஸ்டிஸ்னு ஃபீல் பண்ற எல்லாருமே அது லா இஸ் நாட் வேலிட்னு சொல்ற அந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாவோ இல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவோ வரணும் அவங்க எல்லாரும். நம்ம அதை தான் வில் மேக் அ டிமாண்ட் த்ரூ திஸ் ப்ரோக்ராம். அவங்க எல்லாம் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஜட்ஜஸா வரும்போது டெஃபினட்டா வந்து லா வில் இம்ப்ரூவ், ஜஸ்டிஸ் வில் இம்ப்ரூவ், குவாலிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் வில் இம்ப்ரூவ். அப்படிதான் நீங்க எல்லாரும் இதை எடுத்துக்கணும். அதனால இது வந்து 2 பேர் அப்படி போயிட்டாங்க அப்படிங்கறதுனால நம்மளும் போக வேண்டாம்னோ, இல்ல அது வந்து லோ ஃபீலிங்னோ, இல்ல அது ஒரு ஜாப் நாட் யுவர் சாட்டிஸ்பாக்சனோ அப்படிலாம் இல்லை. யூ ஹாவ் தி எபிலிட்டி, பவர், கெப்பாசிட்டி டு எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் இன் எ பெட்டர் பெடஸ்டல். ஒரு ஹையர் பெடஸ்டல்ல இருந்து சொல்லும் போது ஒரு ஜட்ஜி அப்படி சொல்றாங்கன்னா வை அப்படிங்கறத எல்லாருமே யோசிப்பாங்க, எல்லாரும் கவனிப்பாங்க. ஒரு லெஜிஸ்லேச்சர் கவனிப்பாங்க, மக்கள் கவனிப்பாங்க, மீடியா கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கும் போது அந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியா சால்வ் ஆகும். அதனால டெஃபினட்டா யூ கோ வித் யுவர் பிளான் ஆஃப் கோயிங் அஸ் எ ஜட்ஜ். தேங்க்யூ so much. தேங்க்யூ. Shall I take leave, Suresh sir? Shall I take leave, sir?